ஹாய் ரஜுசீஸ், நாங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கான ஒரு நியூ ஒன் ஷாட் தான், ரயில் பயணம். ஸோ இந்த ஸ்டோரி பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கேன். நான் லுமினார் தான் பண்ணலான்னு நினச்சேன், பட் ஓட்டிங் வைஸ் ஒன் ஷாட்டுன்னு ஆகிடுச்சா. ஸோ எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது பாஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? கதையோட ஆரம்பத்திலேயே அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில். தான் தம்பி. ஆச், எப்படி இடிச்சிட்டு போகிறான் எருமை மாடு அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் ஒரு பையன் இடிச்சிட்டு போகிறான், அவனை திட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ பின்னாடி எல்லாரும் திருட அவனை பிடிங்க திருட அப்படின்ட்டு துரத்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக் தான், பா இங்கே திருடங்க ரொம்ப ஜாஸ்தியோ? ஆமாம் தம்பி, எங்கள் திருடங்க ரொம்ப ஜாஸ்தி. நீ வேற பார்க்க ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கிற. புதுசு தானே? அப்பெல்லாம் இல்லையண்ணா, நான் அடிக்கடி இந்த ஊருக்கு வந்து போயிருக்கனே. அப்படியா தம்பி? ஆனால் நான் அந்த பக்கம் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குண்ணா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படியே டிக்கெட் பார்த்துக்கிட்டு அவன் இந்த ட்ரெயினை தான் பார்க்குறான். இந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன், நேம் அப்படின்ட்டு ட்ரெயினுக்கு வெளியே நேம் லிஸ்ட் ஒட்டியிருப்பாங்கள்ல. ஸோ அதை அப்படியே செக் பண்ணிவிட்டு ஜான் ஜங்குக் இந்த இருக்கே என் பேர் அப்படின்ட்டு அப்படியே ட்ரெயினுக்குள்ளே ஏறுறான். ஸோ இப்போ ஜங்குக்கு அப்படியே போயிட்டு அவன் சீட் பார்த்து உட்காடுறான். ஸோ பேக்லாம் தூக்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ ட்ரெயினும் ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஜங்குக் தான் விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவன் அப்படியே விண்டோ சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ யாரோ ஓடி வர மாதிரி இருக்கா. ஸோ ஜங்குக் தான் அப்படி நல்லா பார்க்க ட்ரை பண்ணுறான். யாரோ ஒருத்தவங்க அந்த ட்ரெயினை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க கை மட்டும் இதுவாகிட்டு ஜங்குக் கொஞ்சம் விசிபிளாக இருக்கு. நம்ம ஜங்குக் தான் யாரோ ட்ரெயினை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கே அப்படின்ட்டு அவன் போயிட்டு அப்படியே டோர் பக்கத்தில் நிற்கிறான். ஸோ ஒரு பையன்தான் அப்படியே வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே அவன் கையை நீட்ட போக அப்படியே பின்னாடி பார்க்குறான். ஒரு செட் ஆஃப் கும்பலே அந்த பையன் பின்னாடி ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஜங்குக் தான் ஒருவேளை திருடனா இருப்பானோ? நமக்கு எதுக்கு வம்பு, இவனை தூக்கி உள்ள விட்டோம், அது திருடிட்டு போயிட்டானோ, திருட்டு பையா அப்படின்ட்டு ஜங்குக்கு அவனோட கையை உள்ள இழுத்துட்டு அந்த டோரை அப்படியே சாத்திடுறான். அப்பாடா, ட்ரெயினில் இருக்கிறவங்க எல்லார் பொருளையும் காப்பாற்றிட்டோம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு அவன் சீட்டில் உக்காந்துட்டு அப்படியே விண்டோ சைடில் தான் பார்க்குறான். எங்கே வந்துட்டு இருந்தான், காணும், ஒருவேளை போயிட்டானோ அப்படின்ட்டு விண்டோ சைடில் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சவுண்ட் கேட்குது. யார் மூச்சு வாங்குறது அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஒரு கண்ணால் பார்க்க, அவனுக்கு முன்னாடி தான் அந்த ஓடி வந்த பையன் உட்காந்துட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அத்தாடி அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மேகசின் வாங்கிட்டு வந்திருப்பான். அதை விரித்து அவனோட முகத்துக்கு முன்னாடி அப்படியே விரித்து வச்சுக்கிறான். அப்படியே ட்ரெயின் பக்கமாக அவன் தலையை ஒரு மாதிரி சாய்ச்சிட்டு, ஐயோ என்ன இவன் முன்னாடி வந்து உட்காந்துட்டான், நம்ம கதவை சாத்திட்டு வர வந்துட்டோமே, யாருன்னு நேரம் தெரில, திருட்டு பய மாதிரி தான் இருக்கான். ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க எல்லார் பொருளையும் திருடுறதுக்காக வந்திருப்பானா? ஆனால் எப்படி? இது கொஞ்சம் சேஃபான ட்ரெயின் தானே இதில் புக் பண்ண, திருட்டு பசங்கள்லாம் வரானுங்க அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் அந்த மேகசின் அப்படி லைட்டாக இறக்கி அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற பையனை தான் பார்க்குறான். இவன் என்ன எவ்வளோ அழகாக இருக்கான், ஆனால் திருட்டு பசங்க இப்படிலாம் கெட்ட போட்டு வரதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். ஐயோ, அப்போ என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவானா அப்படின்ற மாதிரி நேராக இருக்கிற நம்ம டயாங்கை பற்றி தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம டயாங் தாடியை மூச்சு வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நம்ம டயாங் அப்படியே கேஷுவலாக அப்படியே ஜங்குக்கு பக்கம் திரும்புகிறான். அவனுக்கு ஒரு நிமிஷம் அவனுக்கு அந்த டோரை க்ளோஸ் பண்ண மூமெண்ட் அப்படியே ஃப்ளாஷ் ஆக, இவன் தானே அது, நான் ஓடி வர்றது தெரிஞ்சும் கை கொடுக்காம டோரை சாத்திட்டு வந்தான், இவன் தானே. அதே க்ரீன் கலர் டிஷர்ட், அதே ப்ரௌன் பேண்ட், அவனே நீ தானே அது அப்படின்ட்டு. ஸோ நம்ம டயாங் தான் அப்படியே அந்த மேக்சினை டக்குன்னு நகட்டுறான். அப்போ ஜங்குக் தான், நீ என்னாச்சு, எதுக்காக என்னோட மேகசின் எடுக்கிறீங்க? ஏய் நீ தானே
ஆ என்ன? ஏய் நீ தானே நான் ஓடி வரதை பார்த்தும் கதவு மூடிட்டு வந்தவன். ஆ நான்லாம் இல்லையே. ஏய் பொய் சொல்லாத, நீ தான் எனக்கு நல்லா பச்சையாக தெரியுது. ஆ இல்லை இல்லை, நான்லாம் எதுவும் பண்ணல. ஓடி வரதை பார்த்துருந்தா நான் தான் கை கொடுத்துருப்பேன்ல. ஆஹா நீ கை கொடுக்கலையே. கொடுத்த கையை எடுத்துகிட்டு கதவு மூடிட்டுல போனேன். நான் கிடையாதுங்க. அப்புறம் ஏன் இப்போ மூஞ்சி மூடிக்கிட்டு இருந்த? அது அது மேகசின் படிச்சுட்டு இருந்தா. இப்படி தான் மேகசின் படிப்பாங்களா? மேகசினை தலைகீழ வச்ச அப்படின்னு மாட்டேன் காட்டுறான். ஐயோ ஜங்குக்கா, நீ செத்துருவேன்னு நினைக்கிறேன். என் கையில் கதவு மூடுறது ஒரு குத்தமாடா. சோஷியல் சர்வீஸ் தானே பண்ண. ஹே உன்னை தான் கேட்டேன், எதுக்கு கதவு மூடின? அப்போ ஜங்குக்கு தான் உன்னை பார்த்து திருட்டு பயமாக இருந்துச்சு, அதனால கதவு மூடினேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் செல்ல. டேங் தான் அப்படி அவனை பார்க்குறான். டேங்கரு கோட் சூட் வேர் பண்ணியிருக்கான், அதுவும் பிளாக் அண்ட் பிளாக்ல. அவனோட ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்பவே அந்த ராயல் லுக்கில் இருக்குது. பையன் அப்படியே பளபளன்னு பாலிஷ் போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம தேங்க ஒரு நிமிஷம் அப்படியே மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, உனக்கு எந்த கோலத்தில் என்னை பார்க்க திருட்டு பையன் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க சப் ஜங்குக் தான் திருட்டு பசங்கன்னா நாங்கள் திருட்டு பசங்க அப்படின்னு போர்டாக போட்டிருக்க போகிறாங்க. இல்லை தானே, உன்ன மாதிரி இப்படி டிப் டப்பாக இருந்தால் தான் எல்லோரும் நார்மலாக இருப்பாங்க. நீ அப்படி தானே இருக்க, நீ திருட்டு பையன்தான் அப்படின்ட்டு அவன் பேக் எடுத்து அப்படியே அவன்கிட்ட வச்சுக்கிறான். அப்போ அப்படின்ட்டு நம்ம டேங் தான் எதுவுமே சொல்லலை. அப்படியே சாஞ்சிட்டு உட்காந்துட்டான். இவனுக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்ட்டு. ஸோ ஜங்குக் தான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, எந்திரிச்சு போ. நான் ஏன் போனோம், இது ஏன் சீட்டு. உன் சீட்டா? எங்க டிக்கெட்டை கொடு. பார்க்குறதுக்கு நீயே டிக்கெட்டு மாதிரி தான் இருக்கா. என்கிட்ட டிக்கெட்டு கேட்டுட்டு இருக்கா. உனக்கு இப்போ என்ன வேணும்? உங்ககிட்ட டிக்கெட் இருக்கா? போத்திட்டு ட்ராவல் பண்ண. தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு மாதிரி டேங் சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிறான். ஜங்குக் தான் டேங்கை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ ஒரு டிடிஆர் தான் அப்படி அவங்க கம்பார்ட்மெண்ட்குள்ளே வராரு. ஸோ அது ஒரு ஓப்பன் பர்த் கம்பார்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ டிடிஆர் தான் வந்துட்டு டிக்கெட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இப்போ ஜங்குக் தான் அவனோட பேக்லேருந்து அவனோட டிக்கெட் எடுத்துட்டு இந்தாங்க சார் அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஸோ அப்போ அந்த பக்கம் அந்த டிடிஆர் தான், ஜான் ஜங்குக்கா? ஆமாம் சார். உங்களோட பேர் என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்க சப்ப டிடிஆர் தான் என் பேரா? என் பேர் ஜேஹோப் அப்படின்ட்டு அவர் கண்ணாடி ஒரு மாதிரி சரி பண்ணிகிட்டே சொல்கிறாரு. ஓ சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லு ஜங்குக், என்ன வேணும் உனக்கு? என் பக்கத்தில் தோ அந்த பிளாக் கோட் போட்ட பர்சன், அவர்கிட்ட டிக்கெட் இருக்கான்னு கேளுங்களேன். ஏன் டிக்கெட் இல்லாமல் உள்ளே யாரும் வரக்கூடாதே? அதான் சார், இப்போ ஓடி வந்து உள்ளே இருந்தார். டிக்கெட் இருக்கா இல்லையானே தெரில. கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி ஜங்குக் போய்ட்டு ஜெஹோப்போட காதில் ஊதுறான். சார் இப்போ இந்த பக்கம் ஜெஹோப் தான் டிக்கெட் கொடு. டிக்கெட்டா? டிக்கெட்டு கொடு, ட்ரெயினுக்குள்ளே இருக்கல்ல, உன் டிக்கெட் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க சார் ஜங்குக் தான் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான். நான் எதுக்காக டிக்கெட் எடுக்கணும்? நீ எதுக்காக டிக்கெட் எடுக்கணுமா? நீ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறல்ல, டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும். இது என்னோட ட்ரெயின், நான் ட்ராவல் பண்ணுறேன். அதை கேட்குறதுக்கு சார் சார் டிடி சார் சார் அப்போ ஜெஹோப் தான் இருப்பா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ டிக்கெட்டை கொடு சார் 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 அப்படின்ட்டு தூரத்துலேருந்து ஒரு பையன்தான் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் திரும்பி அப்படியே பார்த்துட்டு சார் உங்களை யாரும் அங்கே கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிட்றாங்களா? யார்? ஸோ அப்போ அந்த பக்கத்துலேருந்து தான் ஒரு மாதிரி கை காட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜெஹோப் அப்படியே போயிட்டு என்ன வேணும் சார்? அங்கே அந்த பர்சன் இருக்கார்ல, அந்த பிளாக் கோட் ஷர்ட், டிக்கெட் எடுக்க மாட்டேன்னு திமரா சொல்லிட்டு இருந்தானே, அவன் தானே? ஆமாம் சார். அது அது அவரோட, இந்தாங்க சார், இது அவரோட டிக்கெட் தான். அவரோட டிக்கெட்டா? ஆமாம் சார். அவன் டிக்கெட்டே உன் கையில் இருக்குது, உன் டிக்கெட் எங்கே, நீ எடு. சார் நான் டிக்கெட் தரேன், போது சொல்கிறது கேளுங்க. சொல்ல போறியா? சரி சொல்லு சீக்கிரம், டைம் இல்லை எனக்கு, எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜெஹோப் சொல்லிகிட்டு இருக்க. ஸோ இந்த பக்கம் நம்ம தான். சார் அவர் மிஸ்டர் கிம் டேயோங், கேடி குரூப்ஸோட ஓனர். அவர் என்ன சொல்கிற? கேடி குரூப்ஸா? அந்த டிரான்ஸ்போர்ட்டோட ஓனரா அவர்? ஆமாம் சார்.
அது அவர் கொஞ்சம் அர்ஜென்ட்டில் வந்தனால டிக்கெட் எடுக்கல. இந்தாங்க சார், இது அவரோட டிக்கெட் தான், மறந்துட்டார். இப்போ தான் டிக்கெட்டை எடுக்கலைன்னு மறந்துட்டாருன்ற. ஐயோ, இவருக்கு நான் எப்படி சொல்லுவேன்? சார் ஒன்றும் இல்லை சார், டிக்கெட் இருக்கு, இந்தாங்க ஏன் டிக்கெட்டும் இருக்கு, நீங்கள் இந்த டிக்கெட்டை கொண்டு போய் அவர் கையில் கொடுத்துருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஜெஹோப் தான் என்னமோ சொல்கிற, டிக்கெட் இருக்குல்ல போதும் விட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெஹோப் அப்படியே மறுபடியும் உள்ளே வராரு. நம்ம டியாங் தான் அப்படியே விண்டோ சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் தான் டியாங்கையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ம ஜெஹோப் தான் நீ தானே கிம் டயாங் அப்படின்னு நம்ம கேட்க, டியாங் தான் அப்படியே பார்த்துட்டு ஆமான்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறான். ஸோ அப்படியே டிக்கெட் இது பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கையில் கொடுக்குறாங்க. ஜங்குக் பார்க்குறான், சார் அவரோட டிக்கெட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க எப்படி? அது அவன் தானே கொடுத்தான். என்னது அவர் கொடுத்தாரா? இல்லை 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 இல்லை, அவர் எங்கே உங்கள் கையில் டிக்கெட் கொடுத்தாரா? கிம் டயாங் நீ தானே தம்பி அப்படின்னு விட்டாங்க. ஆமான்றமா தலையாட்ட. அந்த டிக்கெட்டை வாங்கி நம்ம ஜங்குக் பார்க்குறான். அதில் கிம் டயாங் தான் போட்டிருக்கு. உங்கள் பேர் என்ன? கிம் டயாங். உங்கள் டிக்கெட்டா? நீங்கள் தான் அவருக்கு டிக்கெட்டே கொடுக்கலையே. நம்ம அந்த டக்குன்னு டிக்கெட்டை பிடிங்கிட்டு உன் வேலையை பார்க்குறியா? நம்ம ஜங்குக் தான் திரு முடிச்சுட்டு நிற்கிறான். சிபி ஜோப் தான் தம்பி உன் டிக்கெட் எங்க? சார் இப்போ தானே டிக்கெட்டு கொடுத்தேன். கொடுத்தியா? எங்க காட்டு அப்படின்னு நம்ம சொல்ல ஜங்குக் அவன் டிக்கெட் எடுத்து மறுபடியும் காட்டுறான். ஓ ஜான் ஜங்குக், ஆமாம் சார் இப்போ தானே சொன்னீங்க. சாரிப்பா நான் அங்கே போயிட்டு வந்தேன்னா அது இதில் மறந்துட்டேன். அப்படிங்களா, சரி விடுங்க சார் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டு அப்படியே வந்து உட்காடுறான். ஜெஹோப் அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி போகிறாரு. ஸோ ஜங்குக் தான் கொஞ்ச நேரம் ஃபோன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு சரி அப்படியே ஃபோனை தூக்கி பேக்கில் போட்டுட்டு உங்களை பற்றி எதாவது சொல்கிறது அப்போ டேங்க் தாடியை திரும்பி பார்த்துட்டு, அதானே திருட்டு பையன்ல, திருட்டு பையன்ட்டு உனக்கு என்ன பேச்சு, கொஞ்சம் வேலையை மட்டும் பாரு. எவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறாரு. அப்புறம் நம்ம டேங்க் தான் விளையாட சிரிச்சுட்டு அமைதியாக இருக்கான். நம்ம ஜங்குக் தான் எங்கே போகிறீங்க? ட்ரெயின் எங்கே போதோ அங்கே. என்ன விளையாடுறீங்களா? சீரியஸாக சொல்கிறேன். அப்போ டேங்க் தான் அப்படியே ஒரு மாதிரி மறுபடியும் ஜன்னல் பக்கமாக திரும்பிற. நம்ம ஜங்குக் தான் நான் எங்கே போகிறேன்னு கேட்க மாட்டிங்களா? ஏன் கேட்கலண்ணா சொல்லாமல இருக்க போகிற? அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நான் அப்படிப்பட்ட இடத்துக்கு போக போகிறேன். அது என்ன கண்ணில் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு? அப்படி எந்த இடத்துக்கு போகிற? இந்த ட்ரெயினில் ஏறி? என்ன இந்த ட்ரெயினில் ஏறின்னு சொல்கிறீங்க? இந்த ட்ரெயினில் ஏறினா தான் கோவா போக முடியும். பட் அங்கே தான் வரமாட்டேங்கன்னு நம்ம ஜங்குக் திரும்பி பார்த்துட்டு, கோவாவா? ஆமாம். ஏன் இந்த ட்ரெயின் கோவா போகாதா? நான் தப்பாக ஏறிட்டேனா? இல்லை நீ சொல்ல மேலே. என்ன இப்படி பேசுகிறீங்க? கோவாக்கு தான் போகிறேன். அதுக்கு எதுக்குடா இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் கண்ணெல்லாம்? என்ன அது எப்படிப்பட்ட இடம், எப்படிலாம் இருக்கும்? ஓ என்ன ஃபர்ஸ்ட் டைம் போறியா? சேச்சே ஃபர்ஸ்ட் டைமா? நாங்களாம் பல வாட்டி போயிட்டு வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு. நான்லாம் ட்ராவலிங்லேயே இருக்கிற ஆள். சரி, இது வரைக்கும் எங்கெல்லாம் போயிருக்க? உங்களுக்கு மலேசியா தெரியுமா? மலேசியா தெரியுமே. அங்கெல்லாம் நான் அடிக்கடி போயிருக்கேன். சொல்லப்போனால் மலேசியனோட மாமா ஊர் மாதிரி. எது மாமா ஊரா? ஆமாம், அத்தனை வாட்டி நான் போயிட்டு வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு. சும்மா போர் அடிக்கும் போதெல்லாம் மலேசியா போயிட்டு வருவேன். சரி ரைட்டு. வேற எங்கெல்லாம் போயிருக்கீங்க சார்? உங்களுக்கு கொரியா தெரியுமா? கொரியா? ஏன் அது என்ன உங்கள் அம்மா ஊரா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியட்டையும் எவ்வளோ கேட்குறீங்க? உங்களுக்கு எந்த ஊர்? எனக்கும் கொரியா தான். ஓ அப்படியா? அதான் உங்களை பார்த்தோன்னே தெரியுதே. அப்புறம் இங்கே என்ன? இது எங்கள் அம்மா புகுந்த ஊர். அதான் சும்மா வந்துட்டு போயிருக்கேன். ஓ அப்போ இது உங்கள் பாட்டி ஊருன்னு சொல்லுங்கள். பாட்டி ஊரா? ஃபிட்டாக இவன் எல்லா ஊரையும் சொந்தம் கொண்டாடுவான். பார்க்க நல்லா நெய் குழந்த மாதிரி தான் இருக்குது. வாயை திறந்தா மட்டும் ஏன் இப்படி புழுகுது?
ரைட்டு. டேங் தான் ஜங்குக்க மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வை பார்க்குறான். ஜங்குக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கான். ஒரு டிஷர்ட் பேண்ட்டு அண்ட் ஒரு ட்ராவல் பேக்னு ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஒரு காமனான ட்ராவலர் மாதிரி இருக்கான். ஜங்குக் பேசுகிறத வச்சு டேங்க்கு எல்லாமே புரியுது. இது வரைக்கும் ஜங்குக் எங்கேயுமே போனதில்லைன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே லைட்டாக மனசில் ஏதோ நினச்சிட்டு அப்படியே சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறீங்க மிஸ்டர் டேயாங்? இல்லை, சும்மா. சரி, கோவாக்கு என்ன விஷயமா போகிற? என்ன விஷயமா போகிறேன்னா லைஃப்பை என்ஜாய் பண்ணதுக்காக போகிறேன். ஏன் எனக்கு கோவாவில் தான் லைஃப் என்ஜாய் பண்ணணுமா என்ன? வேணும்னா போக வேண்டியதானே. தாய்லாந்து, சிங்கப்பூர்னு அது என்ன கோவா? ஐயோ மிஸ்டர் டேயாங், உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கோவா படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ டேயாங் மறுபடியும் ஒரு ஷாக்காக நம்ம ஜங்குக்க பார்த்துட்டு, ஏன் அப்படி சொல்கிற? பின்ன நீங்கள் கோவா படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தில் அங்கே அவ்வளோ கேர்ள்ஸ் இருப்பாங்க. சொல்லப்போனால் அங்கே பாய்ஸுமே இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. நைட் ஃபுல்லாக பார்ட்டி நடக்கும், பெரிய பெரிய பீச் இருக்கும். இப்படி ஜங்குக் சொல்லிட்டு இருக்க டேயாங் தான் ஜங்குக்கே வச்சுக்கணுவாங்க பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக் பேசும்போது அவன் கண்ணில் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்க. அவன் ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த இடத்துக்கு போகிறான்னு டேயாங்க்கு பச்சையாக தெரியுது. அவன் சொல்லும் போதே ஒரு ஆர்வத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேயாங் தான் அப்படியே அவனோட கண், அவனோட லிப்ஸு, கையை ஆட்டி ஆட்டி பேசுகிற ஜங்குக்கோட கையே அண்ட் ஒரு மாதிரி எக்ஸைட்டாக குதிச்சு ஒரு மாதிரி பிரைட் ஆகிற அவனோட ஃபேஸுன்ட்டு நம்ம டேயாங்கடி இன்ச்சா ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ டக்குன்னு ஜங்குக்கோட கையை பிடிச்சி அப்படியே காம் பண்ணிட்டு, அவனுங்களை ஒரு விஷயம் சொன்னால் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட மாட்டியே? டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவேண்ணா? ஏன் அப்படின்னு சொல்ல போகிறீங்க மிஸ்டர்? அது நீ சொல்கிறியே அந்த கோவா படம். ஆமாம், உண்மையை சொல்லப்போனால் அது கோவாவே கிடையாது. நீங்கள் பேரட்டையாங்க அப்படிலாம் சொல்லாத. உனக்கு தெரியல, அது கோவா தான். எனக்கு தெரியும், நான் எத்தனை வாட்டியாங்க போயிட்டு வந்திருப்பேன். பட் எனக்கு லைட்டாக சிரிப்பு வருது. சரி, ஆனால் உன் ஃபோன் கூகுள் எடுத்து நீ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். கோவா மூவியில் வர அந்த கோவா கிடையாது. அது மலேசியாவில் இருக்க ஒரு ஐலாண்ட். என்ன சொல்கிற அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அவனோட ஃபோன் எடுத்து அப்படியே கூகுள் பண்ணி பார்க்குறான். கோவா மூவியில் வர அந்த டெஸ்டினேஷன் கோவா கிடையாது, மலேசியாவில் இருக்க லங்காவி ஐலாண்ட் தான் அது. ஸோ அந்த ஐலாண்டில் தான் அந்த மூவியை ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டு நம்ம டேயாங் அப்படியே பார்க்குறான். டேயாங் தான் ஒரு நக்கலான சிரிப்போட ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்ன மலேசியாவில் இருக்கிற கோவா நல்லா இருக்கா? ஸோ ஜங்குக் தான், நீ என்னை டீஸ் பண்ணுற? ஆமாம் வச்சுக்கோ, டீஸ் தான் பண்ணுறேன். ஸோ ஜங்குக் தான் லைட்டாக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஸோ நம்ம டேயாங் தான் ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இப்படி ஜங்குக்கை டீஸ் பண்ணி விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக் சொல்கிற சில விஷயம்லாம் உருட்டு. அவன் ஃபர்ஸ்ட் டைம் தான் இது மாதிரி ட்ராவல் பண்ணுறான். இது எல்லாமே வந்துட்டு டேயாங்குக்குமே புரியுது. அவன் ஜங்குக்கிட்ட இதை பற்றியுமே கேட்டுக்கல. ஆனால் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவன் ஜங்குக்கை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ட்ரெயின் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ அப்படியே ட்ரெயின்குள்ளே 2 கப்பிள்ஸ் தான் ஏறுறாங்க. ஸோ நம்ம ஜோப் தான். யார் நீங்கள்? சார் இதங்க டிக்கெட்டு. நோவா ஐரி கரெக்டா? ஆமாம் சார். ஹனிமூன் ட்ரிப்பா அப்படின்ற மாதிரி ஜெஹப் சிரிச்சுட்டே கேட்க, ஸோ நோவா தான் அப்படியே ஒரு மாதிரி தலையாட்டுறான். அப்போ நம்ம ஜெஹப் தான், 2 பேரும் இங்கே இருங்க சரியா, நான் போயிட்டு உங்கள் சீட் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். யாராவது இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, புதுசாக கல்யாணம் பண்ணவங்க வேற அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஹப் தான் ஒரு மாதிரி சிரித்து பேசிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ அப்படியே நம்ம ஜெஹப் தான் அப்படியே க்ராஸ் பண்ணி போகிறாரு நம்ம டேக்குக்க. சார் போகிற ஜேஹோப்பை தான் நம்ம ஜங்குக் பார்த்துட்டு சார் சார் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட. ஸோ நம்ம டேயாங் தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, என்னாச்சு எதுக்காக இப்போ? அது பசிக்குதா? டேய் நீ ட்ரெயினில் ஏறியே 1 hour தான் ஆச்சு. ஏன் பசிக்காதா? நான் நிறையா சாப்பிடுவேன்ப்பா.
பசிக்குது, அதான் இங்கே ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன். எதுவுமே கிடைக்கல. இப்போ ஒரு ஸ்டாப் வந்துச்சுல்ல, என்ன போய் ஃபுட்டு வாங்கியிருக்கலாம்ல. ஆ அப்படின்ற மறந்துட்டேன். ஸோ அப்போ இந்த பக்கம் நம்ம ஜெஹோப் தான் அப்படியே ரிட்டர்ன் வரான், தேடிக்கிட்டே வரான். ஸோ அப்போ ஜங்குக் தான், ஜெஹோப் சார், அட நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கீங்களா? எனக்கு புரியுது, நீங்கள் 2 பேரும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க தான். அதுக்குன்னு இப்படியா அடுத்தவங்க சீட்டில் உட்காந்துக்குது, உங்கள் சீட் அங்கே இருக்குது. ஸோ பட் அவங்க ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு ஜெஹோப்பை திரும்பி பார்க்குறாங்க. என்ன நீங்கள் இப்படி பார்க்குறீங்க? உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு தானே? இல்லை வேறு ஏதாவது? சார் இல்லை, நாங்கள் ஒன்றும் கப்புள்ஸ் கிடையாது. அப்போ உன் புருஷன் கிடையாதா? ஹனிமூனுக்கு போகிறதா சொன்னீங்க. ஐயோ, என்ன இந்த சார் என்னென்னமோ பேசுகிறாரு. ஸோ அப்போ நம்ம டேங் தான், சார் என்ன நீங்கள்? அவன் உங்ககிட்ட இங்கே ஃபுட்டு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்குறதுக்காக வந்தான். ஓ சரி சரி சரி, அப்போ நீங்கள் நோவாயிரி இல்லையா? அப்போ அந்த ட்ரெயினோட ஒரு சைடில் அந்த சார் டிடியா சார், நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நோவா கையை தூக்குறான். அப்போ ஜெஹோப் தான், ஐயோ ஜெஹோப் வழக்கம் போல் மறந்துட்டியா? அந்த போய் அங்கே இருக்கிறான் இவன் ஜங்குக். ஐயோ சாரி ஜங்குக், நான் மறந்துட்டேன், வேலை பிஸியில் இருக்கேன்ல அதனால தான். நீ என்ன கேட்க வந்த? அது சார் பசிக்குது, இங்கே ஃபுட் ஏதாவது கிடைக்குமா இல்லை ஸ்டாப் வரும்போது தான் வாங்கணுமா? இங்கே உள்ளேயே வந்து கேன்டீன் இருக்குமே. என்ன சார் சொல்கிறீங்க, கேன்டீனா? நீ தானே நார்மலான ட்ரெயின் நினச்சிட்டியா? கேடி குரூப்போட ட்ராவல்ஸ் இது, இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ போயிட்டு வேணுன்றதை வாங்கி சாப்பிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஹோப் சொல்ல, அப்படியே திரும்பிட்டு டேங் கரெக்டாக தானே சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல, டேங் ஒரு சின்ன சிரிப்பு வருது. ஆமான்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறான். ஸோ இந்த பக்கம் நோவா தான், சார் அப்படின்னு நம்ம கூப்பிட, இந்த வர நோவா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறான். ஸோ அப்போ ஜங்குக் தான், டேங் வா ஏதாவது சாப்பிட்டு வரலாம். எனக்கு பசிக்கலை. பசிக்கலையா? ஏன் இப்படி சொல்கிற? சரி விட, உனக்கு பசிக்கலன்னா என்ன, எனக்கு கம்பெனி கூட வா அப்படின்ட்டு டேங் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ டேங் தான் கோட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அங்கே கேன்டீன் எங்கே இருக்குன்னு விசாரிச்சுட்டு போயிட்டுருக்கான். ஸோ கேன்டீன் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். இவங்க அப்படியே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ கேன்டீன் சைடுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டேங் தான், போய் வாங்கிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு நம்ம சொல்ல. ஸோ ஜங்குக் தான் அப்படியே போகிறான். டேங் தான் அங்கே இருக்கிற விண்டோ சைடில் அப்படியே வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அது ஒரு மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த க்ரீனிஷான பிளேஸும் அண்ட் லைட்டாக மழை தூர்ற மாதிரி இருக்க மேகமும் டேங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெயின் கொஞ்சம் வேகமாக போகிறனால அந்த காற்று டேங் நல்லா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ டேங்கோட ஷோல்டரில் தான் யாரோ கை வைக்க. ஸோ டேங் அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறான். வா போகலாம். என்ன எதுவும் வாங்கலை? வா ஏன் போகலாம் அப்படின்ற மாதிரியும் அப்படியே அங்கேருந்து நம்ம டேங்கை தான் கூட்டிகிட்டு வரான். ஸோ நம்ம டேங் தான், என்னாச்சு பசிக்குதுன்னு தானே சொன்னேன், எதுவுமே வாங்காமல் வந்துட்டேன். இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நான்லாம் வந்து பட்ஜெட் போட்டு ட்ராவல் பண்ணுற ஆள். என்கிட்ட போயிட்டு இவ்வளோ காஸ்ட்லியான ஃபுட்டு, அந்த ஒரு மீல்ஸ் வாங்குறதுக்கு நான் ஒரு நாளைக்கு 3 டைம் சாப்பிட்ருவேன். அவ்வளோ ரேட்டாக இருக்குது. கண்டிப்பாக என்னால் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கடைய மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போ டேங்க் தான் அப்படியே ஷேக் பண்ணிவிட்டு, ஜங்குக் ஒன்று தான் எதுவும் வாங்கலை? ஐயோ டேங், இங்கே எதுவுமே நல்லா இல்லைடா, ஹைஜீனிக்காகவே இல்லை, எனக்கு எங்கெல்லாம் சாப்பிட பிடிக்கல. அப்போ டேங் தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். அந்த கேன்டீன் தான் அவ்வளோ க்ளீன், அவ்வளோ நீட்டாக இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான், ஏய் என்னங்க பார்க்குறேன், சொல்ல தர மாட்டியா? டேங் ஒரு சின்ன சிரிப்போட, இப்போ உனக்கு இங்கே சாப்பிட வேண்டாமா? இல்லை எனக்கெலாம் வேண்டாம். ஏன் உனக்கு வேணுமா? வாங்கி கொடுக்கணுமா? அப்போ ஜங்குக் தான், அது சரி நீ தான் பணக்காரனாச்சே, நான் ஏன் உனக்கு வாங்கி தரோம், நீ ஏன் வாங்கிப்ப இல்லையா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு அவன் அப்படியே போயிட்டு உட்காடுறான். ஸோ அப்போ டேங் தான், சரி விட வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கு, என்னென்னு தெரியல. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறான். ஸோ அப்போ நம்ம டேங் தான்,
ஏய் உனக்கு என்ன இங்கே சாப்பிட்ணுமா? வா நான் உனக்கு தர சொல்கிறேன். ஆமாம், நீ இந்த ட்ரெயினர் ஓனர் பாரு, நீ சொன்னோன்னே சாப்பாடு அப்படியே கைக்கு வரப்போகுது. ஏன்ட்டே அங்கே நீ வேறு, நம்ம வெளியவே வாங்கிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் சொன்னால் கொடுப்பாங்க, நீ சொன்னால் கொடுப்பாங்களா? எப்படியா? ஏன்னா இந்த ட்ரெயினே என்னோடது தானே. ஆ ஓ சரி 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 சரி. நான் மலேசியா கொரியாலாம் வந்து எங்கள் அம்மா வீடு மாமா வீடுன்னு சொன்ன மாதிரி நீ ட்ரெயினை வந்துன்றியா? சரி சரி சரி. அப்படின்ற மாதிரி ஜங்குக்கிட்ட சிரிச்சுட்டு அவன் முன்னாடி போய் உட்காரான். டேங் தான், டேய் என்ன லந்தா? நான் லந்து கொடுக்குறேண்ணா, நீ தான் கலாய்க்கிற. இவ்வளோ பெரிய ட்ரெயினா இது? உன்னோட ட்ரெயினா? இதை நான் இல்லை, சின்ன பிள்ளை கூட நம்பாது, நான் நம்பிடுவேண்ணா. டேங் தான் அப்படியே ஒரு மாதிரி தலையை சாச்சிட்டு, ஏன் என்னை பார்த்தா உனக்கு பணக்கார மாதிரி தெரிலையா? நீ பணக்காரனா? திருட்டு பயலே. டேய் என்ன திருட்டு பையனா? இப்போ வரைக்கும் கொண்டு வந்து என்ன திருடுனா அப்படின்ற மாதிரி டேங் கேட்க, ஜங்குக் தான் ஒரு மாதிரி நம்ம டேங்கை பார்த்துட்டு, இப்போ வரைக்கும் ஒன்றும் திருடல, திருடிவியோன்னு பயமாக இருக்கு. எது? ஒன்றும் இல்லை, சும்மா கூப்பிடுன்னு தோணிச்சு கூப்பிட்டேன், அவ்வளோதான், தப்பாக எடுத்துக்காத. சரிதான், பாய் தாண்டா உனக்கு, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். இப்போ அடுத்த ஸ்டேஷனில் அப்படியே ட்ரெயின் ஸ்டாப் ஆகுது. ஜங்குக் தான் அப்படியே எந்திரிக்கிறான், மறுபடியும் உட்காந்துட்டு, ஏய் உனக்கும் வாங்கிட்டு வரட்டா? இல்லை வேண்டாம். என்ன வேண்டாம்? எனக்கு புரியுது, நீ இந்த மாதிரி தான் செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற, ஆனால் பசிக்கும்ல, சாப்பிடாமலே இருக்க முடியும், நான் உனக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வரேன். எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. அதெல்லாம் என்னால் முடியாதுட்டே, உன்னை பார்க்க வச்சுட்டு தின்னா எனக்கு தான் வயிறு வலிக்கும், பசியில் கூட இருந்துடலாம், அப்படி வயிறு வலியிலலாம் வாய்ப்பே கிடையாது. நீ இரு, நான் போயிட்டு 2 பேருக்கும் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் இது உன்னோட ட்ரெயின் தானே, நான் வர வரைக்கும் ட்ரெயின் எடுக்காமல் பார்த்துக்கோ, சரியா? அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு மணி நேரத்தில் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். டேங்க்கு சிரிப்பாக இருக்கு. டேங் அப்படியே அவனோட ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். சமோசா 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 அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்குது. அந்த குரலை கேட்கும் போதே நம்ம டேங்க்கு எங்கே போனாலும் பின்னாடியே வரானுங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறான். இப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு பர்சன் தான் ஒரு ஃபுட்டோட கேரியர் எடுத்து நீட்டுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாஸ், உங்கள் வீட்டில் உங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாங்க, கேன்டீன்லேருந்து சாப்பாடை கேரியர் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க பாஸ். வாய்ப்பே கிடையாது, ஒழுங்க ஓடிடு. பாஸ் உங்கள் அப்பா அம்மாவை என்னை பிடிச்சி கொண்டுடுவாங்க, உங்களை பார்த்துக்க தானே பின்னாடி அனுப்பிச்சிருக்காங்க, வராதிங்கன்னு தான் சொன்னல. எனக்கு வேண்டாம் பாஸ் வாங்கிக்கோங்க பாஸ். முடியாதுடா ஜின், மரியாதையாக ஓடிடு, இது வரைக்கும் மேலே கை வச்சதில்ல, அடிச்சிருப்பேன், ஓடிப்பிரு அப்படின்ட்டு டேங் அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜன்னல் சைடே. ஜங்குக் வந்துட போகிறான்ட்டு. பாஸ் நீங்கள் வாங்கிட்டால் தான் நான் போவேன். உனக்கும் அவருக்கும் ஒரு வேலையே இல்லையாடா? சேண்டா ஏன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? பாஸ் உங்களை பாதுகாக்கிறது தான் எங்கள் வேலையே, போடாங்க. அந்த பக்கம் தான் ஜங்கு சாப்பாடு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். ஜன்னல் வழியாட்டு அங்கே அதை பார்த்துட்டு, டேய் மரியாதை இங்கேருந்து போயிடு. அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போ ஜங்குக் தான் அப்படியே ட்ரெயினுக்குள்ளே வரான். டேயாங் சொல்லு ஜங்குக், டா சாப்பிடு. என்னடா இது? என்னதா? தோசையும் தக்காளி சட்னியும், அதில் சாம்பார்லாம் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்னோடய ஃபேவரட் தக்காளி சட்னி தான், பயங்கரமாக இருக்கும். சாப்பிட்டு எனக்கு இந்த ஊர்லேயே ரொம்ப பிடிச்ச ஃபுட்னா இது தான் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவன் கையில் ஃபுட்டு அப்படியே கொடுத்துட்டு அவனும் அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்து அந்த கவர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். நம்ம ஜங்குக் தான் அப்படியே தோசையை பிச்சு தக்காளி சட்னியோட அப்படியே வச்சு அப்படியே வாயில் வைக்கிறான். ஐயோ அப்படியே தேவாமிர்தம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிக்கிட்டே அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பெருசாகுது. நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்னும். அப்படியே ஜங்குக்கிட்டே கண்ணை ஓப்பன் பண்ணிட்ட. ஏய் சாப்பிட்லையா? இல்லைடா, எதுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
அதுவும் அதை அப்படியே கொஞ்சமாக பிச்சு அப்படியே தக்காளி சட்னி சாம்பாரோடு அப்படியே வச்சு அப்படியே மடக்கி வாய்க்குள்ள வைக்கும் போது அடடா அப்படி இருக்கும் தெரியுமா. அதெல்லாம் சொல்ல வேர்ட்ஸே இருக்காது. சாப்பிட்டா மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். சாப்பிடு. சரி டேங் தான் அப்படியே அந்த கவர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் பற்றி தான் கேட்குறான், நீ மீல்ஸ் தானே சாப்பிடணுன்னு சொல்லிட்டு இருந்த. அப்போ ஜங்குக் தான் அப்படியே தோசை அடி பிச்சு வாயில் வச்சுக்கிட்டே ஆமாம், ஆனால் மீல்ஸ் வாங்கினா உனக்கு சேர்த்து ஃபுட் வாங்க முடியாதுன்னு தோணுச்சு, அதனால தான். ஸோ மீல்ஸுக்கு பதிலாக டிஃபன் வாங்கிட்டேன். ஆனால் இது தான் தி பெஸ்ட்டு, எனக்கு மீல்ஸை விட இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் தான் அப்படியே தோசை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். டேங் அப்படி ஜங்குக்கு தான் பார்த்துட்டே அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படி சாப்பிட்டு தான் பார்க்குறான். ஆனால் டேங்க்கு கையில் சாப்பிட்டு பழக்கமே கிடையாது. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே கை பரபரன்னு ஏதாவது ஸ்பூன் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஸ்போக்கு நைஃப் மாதிரி அவன் கை அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஜங்குக்கு தான் அப்படியே திரும்பி நம்ம டேங் அப்படியே பார்க்குறான். என்ன மிஸ்டர் பணக்காரர் சாப்பிட்லையா? அப்போ டேங் தான் சாப்பிடுன்னு கையில் கொடுத்துட்டா ஒரு ஸ்பூன் இல்லை ஸ்போக் ஏதாவது அம்பானியாகவே இருந்தாலும் தோசையை கையில் தான் தின்னணும். ஆனால் டேங்க்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது. அவன் அதையே நைஃப் வச்சு ஃபோக் வச்சு சாப்பிட்றாள் தான். ஒரு மாதிரி நம்ம டேங் தான் அந்த தோசையை கையில் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி 2 கையை எப்படி யூஸ் பண்ணலாமா இல்லை ஒரு கையில் தான் அதை பிக்கணுமா எப்படி பிக்கிறதுன்னு தெரியாமல் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக் தான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஜங்குக் தான் அப்படியே தோசையை வாயில் போட்டு என்ன அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. அவன் அப்படியே குனிஞ்சு அந்த பிளேட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே அதில் இருக்கிறது சட்னி இதெல்லாம் வந்துட்டு கையால் வலிச்சு அப்படியே லிக் பண்ணிகிட்டு இருக்கான். டேங் தான் ஒரு மாதிரி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணுறேண்ணா, இதெல்லாம் இப்படி சாப்பிட்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சட்னி மிச்சம் வச்சுட்டா கூட எனக்கு மனசே உடஞ்சி போயிடும் தெரியுமா. அப்படியே வலிச்சு சாப்பிட்டா தான் பங்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேங் சாப்பிடாமலே உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் தான் அவனோட பேப்பர் அப்படியே மடிச்சுது. என்ன நீ சாப்பிடவே இல்லை? ஐயோ எனக்கு என்ன சாப்பிடக்கூட தெரியாதா, குழந்தையா நீ, ஊட்டி ஒண்ணுமா உனக்கு அப்படின்ட்டு டேங் கையிலேருந்து ஃபுட்டு அப்படியே வாங்கிட்டான். என்னடா நீ தான் குத்த இப்படியே பிடிங்கிட்ட, ரொம்ப தாண்டா உனக்கு, வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல சாப்பிட்றானா வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ டேங் தான் எனக்கு இப்படிலாம் சாப்பிட்டு பெருசாக பழக்கம் கிடையாதுடா. பழக்கம் இல்லைன்னா கூட பழக்கிக்கோங்க மிஸ்டர் பணக்காரர். ஐயோ இதை முதல் நீ சொல்கிறதுக்கு நிறுத்துறியா, கடுப்பாக இருக்குது கேட்குறதுக்கே. சரி அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவன் வாயில் அப்படியே தோசை பிச்சு வைக்கிறான். எப்படி இருக்கா, முழுங்கிட்டு பேசுடா அப்படி மற்ற அங்கோட மிட்டு முழுங்கிட்டு நல்லா தாண்டா இருக்கு, வாயில் போட்டு குத்தலாம் இல்லை அப்படின்ட்டு பொறுமையாக ஊட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே ஒரு சைடில் இருந்து நம்ம ஆரமும் ஜின்னும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம் என்னடா இந்த டேங் சார் எப்போ பார்த்து சாப்பிட்டு பார்த்துருக்க, எங்கே அவரை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள நம்ம குளிர் போயிடும். என்னடா அந்த பையன் இவ்வளோ அசால்ட்டாக சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கான் இல்லை? சரி ஆமாம் பாஸ் சொன்னது என்னாச்சு அப்படின்னு மாதிரி ஜின்கிட்ட ஆரம் கேட்குறான். அதெல்லாம் என்னத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் வந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி இந்த பக்கம் பார்க்க எக்ஸ்கியூஸ் மீ சார். அப்போ நம்ம ஜங்குக் தான் என்ன வேணும். அப்போ அவங்க முன்னாடி ஒரு குட்டி டேபிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் அந்த டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு தான் சார் மிஸ்டர் ஜங்குக். நான் தான், ஆனால் இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணல அப்படின்னு மாதிரி டேங் பார்க்க டேங் தெரியாதுன்ற மாதிரி கையை காட்டுறான். அப்போ நம்ம ஜங்குக் தான் இல்லை நான் ஆர்டர் பண்ணல, இல்லை சார் இது கம்பார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார் ட்ரெயின் டிக்கெட் எடுத்திருப்பீங்கள்ல, ஸோ அது கூட சேர்ந்து ஃபுட்டுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். சாரி சார் லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியா, ஆனால் இதை பற்றி யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏங்க உனக்கு தெரியுமா? எனக்கெல்லாம் தெரியாது. ஆமாம் நிஜமாலே இதெல்லாம் ஃப்ரீயா? ஆமாம் சார் ஃப்ரீ தான், டிக்கெட்டோடு வந்துடும் சார். ஏன் எப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை
ஓகே ஓகே நீங்கள் போங்க தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ரொம்ப சிரிச்சுட்டே சொல்கிறான். ஸோ டேங் தான் அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸை தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்கிறது இவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் ஏய் அதை சாப்பிடு, ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டுடா, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கே ஃபுட் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் போய் வாங்கியிருக்கவே மாட்டேனே. ஸோ வாங்கிட்டோம், வேஸ்ட் பண்ணக்கூடாதுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் டேங்கு தான் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜோக் தான் அவன் அப்படியே அந்த டேபிளை பார்த்த மாதிரி திரும்ப வகை வகையான டிஷ்ஷு டேபிள் முழுக்க நிறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஜோங்குக் தான் டிக்கெட் ரேட்டே கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இது என்ன இவ்வளோ டிஷ்ஷு கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல இவ்வளோலாம் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே அவன் பிளேட்டில் சாப்பாடு போட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். தேங் தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் சாப்பிட்றத பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இப்போ நம்ம ஆரம்தான் ஜின்னு சொல்லுடா, என்னடா இந்த மனுஷன் சிரிக்கலாம் செய்கிறாரு, இல்லை எனக்கே அப்படி தாண்டா இருக்கு, சிரிக்கிறாரு தின்றாரு, ஆச்சரியமாக இருக்கேடா ஆரம்பு அப்படின்ற மாதிரி இவனுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே திரும்பிட்டு என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கா, ஏய் எனக்கு வேணாம், என்ன வேணாம், நீ என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, உன்னை பார்க்க வச்சுட்டுதுன்னா உனக்கு வயிறு வலிக்கும் இல்லையா, ஆமாம் ஆகட்ட அப்படின்ட்டு அப்படியே வாய்க்குள்ள சாப்பாடை வைக்கிறான். ஸோ நம்ம டேங் தருவ சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றான். ஸோ ஜங்குக்கும் சாப்பிட்டுட்டு டேங்கும் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஜிந்தா அப்படியே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு, இத்தனை நாளாக இந்த மனுஷனை தின்ன வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு தாண்டா தெரியும், வகை வகையாக வித்தியாசமாக பண்ணி கொடுத்தப்பெல்லாம் தின்னல, இப்போ தக்காளி சட்னியும் இந்த ட்ரெயின் கேன்டீனில் இருக்கிற ஃபுட்டையும் தின்னுக்கிட்டு இருக்காரு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் போல ஆரம், பேசாமல் அவனை முதல்ல வேலைக்கு எடுத்துருக்கலாமோ. டேய் அவன் ஜஸ்ட் பேசஞ்சர், அவனை எப்படி போய் வேலைக்கு எடுப்பேன், ஆனால் அதுவும் சரி தான், பேசாமல் இதுக்கப்புறம் எடுத்துப்போம்மா. ஜென் பைத்தியம் மாதிரி வளராத, இல்லைடா நிஜமாவே சொல்கிறேன், இந்த ட்ரெயின் விட்ட இறங்கினதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்போம் வேலைக்கு சேர்ந்துக்கிறியான்னு. சேர்ந்துக்கிட்டானா பேசாமல் இந்த ஃபுட்டு கொடுக்குற வேலையை இவனையே பார்க்க வச்சிடலாம். ஜென் பேசாமல் இருந்துரு, ரொம்ப ஈஸியாக பண்ணுறான்டா ஆரம் அந்த வேலையை, அதுவும் டேசாரை பாரு, ஊட்டி விட்டாதான் தின்னுவேன்ற மாதிரி அவனை ஊட்ட வச்சு அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நிஜமாலே அப்படி தான் சாப்பிடுவாரோ, நான் இது வரைக்கும் அது மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணல, அடுத்த வாட்டிலாம் ட்ரை பண்ணட்டுமாடா. ஊட்டிலாம் விட்ட கையை உடைச்சிருவேன், அது சரி அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பம் ஜென்னிங்க பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டெல்லாம் முடிக்கிறாங்க. சாப்பிட நம்ம ஜங்குக் தான் சரி இரு நான் போய் கை கழுவிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே நெஞ்சு போகிறான். ஸோ டேங் தான் ஓய் பாஸ் சொல்லுங்கள் பாஸ், எதாவது கிளியர் பண்ணுங்க. ஓகே பாஸ். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அவங்க ஜங்குக்கு தான் அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காங்க விண்டோ சீட்டில். அப்படியே ஒரு மாதிரி மழை அப்படியே சாரல் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் டேங் தான் அப்படியே அந்த விண்டோ பக்கத்தில் அவன் தலையை அப்படியே சாய்ச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு தான் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காரான். டேங் தான் அப்படியே அந்த விண்டோவில் சாஞ்சிட்டு இருக்க. அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி மர சேலெல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. ஜங்குக்கு தான் பார்க்க நல்லா ரோஜா பூ மாதிரி இருக்கான். அவன் முகத்தில் அந்த மலை துளி இருக்கிறது, அந்த ரோஜா இதழ்கள் மேலேயே மலை துறல் இருக்க மாதிரி இருக்கும். அம்பிட்டு அழகாக இருக்கான் பயவில். எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? உனக்கு தான். ஏதோ என்ன பேசிக்கிட்டு இருக்கா? அது அது வந்து அப்படின்ட்டு அங்கே அப்படியே ஒரு மாதிரி ஜங்கு கையை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காடுறான். அவங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருந்தா, என்ன புலம்பிக்கிட்டு இருக்கா முன்னுன்ட்டு. அது வந்து அது 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 சொல்லடா, ஏதோ ரோஜா அப்படி இப்படின்னு கேட்டுச்சு. அதனாலே அது 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 வந்து நீ நீ எங்கே போகிறேன்னு எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லையே, அதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் தான் சொன்னேனே ட்ரெயின் எங்கே போதோ அங்கே போகிறேன். லூஸா நீ போய் சேர்கிறதுக்கு ஒரு டெஸ்டினேஷன் வேணும்ல, அது என்னன்னு சொல்லுடா. நான் என்ன டெஸ்டினேஷனுக்காகவா போகிறேன்? நான் ட்ராவல் பண்ணுறதே இப்படி இந்த டைமுக்காக தான். எந்த டைமா இப்படி என் கையை பிடிச்சி பக்கத்தில் எழுத்து உட்கார வச்சுக்கிறதா?
அப்போ டேங் தான் ரொம்ப சிரிச்சிட்டு அவன் தலையிலே லைட்டாக தட்டிட்டு, லூஸு, எனக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும். எந்த ஒரு டெஸ்டினேஷனுக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற அழகை ரசிக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் நின்று பார்க்க முடியலனாலும் ட்ராவல் பண்ணும்போது இங்கே பார், இந்த க்ரீனரியான இடத்துல அழகான மலை, அந்த காற்று, அந்த குட்டி குட்டி சத்தம், இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு ட்ராவலுக்குள்ளே ஒரு இடத்த இல்லை, அவ்வளோ இடத்த பார்க்கலாம். எனக்கு போகிற டெஸ்டினேஷனை விட ட்ராவல் பண்ணுற டைம் தான் முக்கியம். அப்படியா? நீ யோசிச்சு பாரு, ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ இடத்த நீ பார்க்குற, ஆனால் டெஸ்டினேஷன்னா அது ஒரே ஒரு இடம் தானே. இந்த ட்ரெயின் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சோ அது முடிகிற வரைக்கும் பார்க்குற இடம்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், புதுசாக இருக்கும். எத்தனை வாட்டி பார்த்தாலும் திரும்ப ஒரு வாட்டி பார்க்க மாட்டோமான்னு தான் ஏக்கமாக இருக்கும். நீ இப்போ கூட அந்த விண்டோ மூடி வச்சிருக்கல்ல, திறந்து விட்டுட்டு ஒரு தடவை வெளியே பாரு, உனக்கு நான் சொல்கிறது அப்போ புரியும் அப்படின்ட்டு டேங் தான் அப்படியே அந்த விண்டோ அப்படியே திறந்துட்டு ஜங்குக் பக்கத்துலேயே வந்து உட்காடுறான். அப்படியே ஜங்குக் தான் அந்த விண்டோ சைடில் பார்க்க டேங் அப்படியே அவனுக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்கான். அவங்க ட்ராவல் பண்ணுற இடம் இப்போ எப்படி இருக்குன்னா, நல்லா க்ரீனிஷாக இருக்குது, அங்கங்கே மரம் இருக்குது, அங்கே ஒரு மாதிரி கிளைமேட்டே ஒரு மாதிரி மழை பெஞ்சிகிட்ருக்கு. அந்த மலை சாரலோட நம்ம ஜங்குக்கு அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே, அவன் முகமெல்லாம் தண்ணியாக வந்துட்டுருக்கு. அந்த மலை துளியெல்லாம் அவன் மேலே படப்பட அவன் கண்ணை அப்படியே சிமிட்டிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். டேங் தான் அப்படியே பின்னாடி இருந்து ஜங்கு கூட முகத்தை அவ்வளோ ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்கு கூட விதத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வருது. அந்த சிரிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஜாஸ்தியாகுது. ஸோ நம்ம டேங் தான் பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கா. இது வரைக்கும் ட்ராவல் பண்ணணும்னு யோசிக்கும் போதெல்லாம் அந்த டெஸ்டினேஷனுக்கு எப்படி போகிறது, டெஸ்டினேஷன் போய் என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சிருக்கனே தவிர்த்த நான் இப்படிலாம் யோசிச்சதே இல்லட்டே. நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுக்குற அப்படின்ட்டு அப்படியே டே பக்கமாக திரும்ப டேக்கு தான் ஜங்குக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. டேங்கோட கண் அப்படியே ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டு, அவனோட ஐஸு, அவனோட நோஸு, லிப்ஸுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்கங்கே மழை துளியால் அவன் ஃபேஸே ஒரு மாதிரி ஈரமாக இருக்க. டேங் தான் அப்படியே அவனோட தம் ஃபிங்கர் நம்ம ஜங்குக்கோட லிப்ஸில் வைக்கிறான். ரொம்ப நனைஞ்சிட்ட, தொடச்சிக்கோ அப்படின்ட்டு அப்படியே லிப்ஸ் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அவன் அப்படியே ஆப்போசிட்டில் போய் உட்காடுறான். ஜங்குக் தான் அப்படியே டேங்கே பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஏதோ ஒரு அலார சத்தம் கேட்குது. டேங் தான் என்னன்ற மாதிரி பார்க்க ஜங்குக் கூட ஃபோன் தான் அப்படியே ஆஃப் பண்ணுறான். ஸோ அவனோட பேக் எடுத்து அதுக்குள்ளே ஒரு குக்கி பேக்கெட் இருக்குது, அதை எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ நம்ம டேங் தான், ஏய் என்ன அலாரம் அடித்தோன்னே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, வேற என்ன பண்ண சொல்கிற, பசிக்கும்ல? அட பாவி, அலாரம் அடித்தா பசிக்குமா உனக்கு? ஆமாம், எனக்கு ரொம்ப பசிக்கும், கிரேவிங்காக இருந்துகிட்டே இருக்கும். எந்த டயத்துக்கு என்ன கிரேவிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த டைமிங்க்கு இதெல்லாம் சாப்பிட்ணுன்ட்டு. பேக்குள்ளே என்ன இருக்குது? என்னோடய பேக்குக்குள்ளையா? பாரு பாரு அப்படின்ட்டு பேக்கை தூக்கி கொடுக்குறான். ஸோ அது நல்ல பெரிய ட்ராவலிங் பேக்கு, ஷோல்டரில் போடுற மாதிரி தான். ஸோ நம்ம டேங் தான் அப்படியே திறக்கிறான். ஸோ மேலாப்பில் ஒரு 3-4 ட்ரெஸ் இருக்குது. உள்ள முழுக்க முழுக்க ஒரே சாப்பாடு ஐட்டமாக இருக்குது. ஸ்நாக்ஸு, ஜூஸுன்னு என்னென்னமோ உள்ளே இருக்கு. நம்ம டேங் தான் அப்படியே ஒன்று எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இது கூட சாக்லேட்ஸ், அது நைட் கிரேவிங்க்கு. அட பாவி, முறுக்கு, அது ஈவினிங் கிரேவிங்க்கு. டேங் தான் அப்படி எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு, கிரேவிங்னா அந்தந்த டைமில் வர்றதுடா. ஒரு டைமில் இப்போ இது சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்றது கிரேவிங். நீ என்ன இந்த டைமில் உனக்கு இதுதான் கிரேவிங்காக இருக்கும்ன்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்க. இது என்னடா பேப்பரு? அதெல்லாம் பார்க்காத, விட்றா, கொடுக்க முடியாது, இரா. என்னடா 1 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் போட்டு வச்சுருக்க? அதெல்லாம் அப்படி தான், நான் அப்படி தான் சாப்பிடுவேன். எனக்கு சாப்பாடு முக்கியம் ரொம்ப.
ம் இதான் உன்னோட ஹைஜீனிக்கா? அதுக்குன்னு எதுவும் சாப்பிடாமல இருக்க முடியும்? அதுக்கு நீ இம்பிட்ட தின்னுவ, கண்ணு வைக்காதட்டையும் அதெல்லாம் நான் சாப்பிடுவேன், எனக்கு வயிறு கொஞ்சம் பெருசு தான், நான் சாப்பிடுவேன், நீ கொடு அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த பேகை மூடி வச்சிட்றான். டேங் தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் நான் அந்த குக்கியை. ஸோ டேங்கை பார்த்து அப்படியே நீட்டுறான். எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. ஐயோ என்ன நீ எதை குத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிற, வாங்கிக்கோ அப்படின்ட்டு அந்த குக்கியை தூக்கி வாயில் அப்படியே திணிச்சு விடுறான். ஸோ குட்டி குட்டி குக்கீஸ்னால அங்கேயுமே வாயில் போட்டு குறிச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு தாடியே நல்லா என்ஜாய் பண்ணி அந்த குக்கீஸை சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே வெளியே பார்த்துட்டு இருக்க. சமோசா சமோசா டிக்கா இந்த சத்தம் கேட்கவும் நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறான். சமோசா அண்ணா, சொல்லு தம்பி, சமோசா வேணுமா அப்படின்ற மாதிரி பார்க்க அவங்க தான் அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கான். சார் உங்களுக்கு சமோசா ஒன்றும் தேவை கிடையாது சார், சுட சுட இருக்குது சார் சமோசா சார், வேண்டான்ட்டேன். பையன் முறைகிறாரு. சார் டீ காஃபி ஹார்லிக்ஸ் போன்விட்டா என்ன கேட்டாலும் கிடைக்கும் சார் அப்படின்ற மாதிரி டேங்க் பக்கமே போயிட்டுருக்கான். ஸோ இப்போ ஜங்குக்கு தான் சமோசாண்ணா நான் தான் கூப்பிட்டேன், சொல்லுங்கள் சார் என்ன வேணும் சார்? சமோசா என்னங்க அப்படின்ட்டு கையில் இருக்கிற ஒரு சமோசாவை கொடுக்குறான். என்ன இப்படி தரீங்க, எவ்வளோ அப்படின்னு கேட்க சொல்லிட்டேன் தான் சமோசாலாம் வேண்டாம் இல்லட்டே. அப்போ ஜங்குக்கு தான் இது எப்போ போட்டு சமோசா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 19 மணி நேரம் இருக்கும், சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு ஜங்குக்கு பக்கத்தில் அப்படியே கொண்டு போக டேங் அப்படியே சமோசா பிடுங்கி ட்ரெயினோட ஜன்னல் வழியே வெளியே தூக்கி போட்டுறான். சார் சமோசா சமோசா, என்ன கிளம்பு, டேங் என்ன நான் சமோசா வாங்கிக்கிறேன், சாமி இருக்கியா, ஒன்றும் வேண்டாம், அதான் கையில் வச்சு குறிச்சிட்ருக்கல அதை ஃபஸ்ட்டு குறிச்சு முடி, சரி டீ வேண்டான்ட்டேன், உனக்கு என்னென்னா போட எனக்கு வேணும் அண்ணா ஒரு டீனா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே உட்காந்துட்ருக்கான், ஜின்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ மறைகிறாரு. சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் மட்டும் குடிக்கிறீங்க, அவரையே வாங்கிக்க சொல்லுங்கள் சார், எனக்கு வியாபாரம் நடக்கும்ல, ஒன்றுமே வியாபாரம் ஆகலை சார். அப்படியா, டேங் உனக்கு என்ன வேணும், காஃபியா டீயா? எனக்கு எதுவும் வேணான்ட்டேன். அச்சோ நான் வாங்கி தரேன்டா, நீ ஏன் இது பண்ணுற, என்ன வேணும்னு சொல்ல, காஃபியா டீ? டீ தான் சார், அவர் காஃபிலாம் குடிக்க மாட்டார். எது டேங் காஃபி குடிக்க மாட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது அது வந்து எனக்கு டீ தான் வேணும். அதான் டேங் உனக்கு காஃபி பிடிக்காதுன்னு இவருக்கு எப்படி தெரியும்? எனக்கு காஃபி பிடிக்காது நான் சொல்லவே இல்லையே, அவனா சொன்னால் நான் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு இப்போ டீ தான் வேணும், ஒரு டீ அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஜங்குக்கு தான் அதுக்கு அப்படியே பே பண்ணிவிட்டு, தேங்க்ஸ்ண்ணா, இதுக்கப்புறம் எப்போ வருவீங்க, இதுக்கப்புறம் எப்போ வரணும் சார் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்த்து கேட்க டேங் தான் நீ வராமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்னால் இருக்க முடியாது சார், சார் இது பிஸ்னஸ்ஸு சார், பிஸ்னஸ் நடக்க வேணாமா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் அப்படின்ட்டு ஜங்கு கிட்ட அப்படியே டேங்கான டீயை கொடுத்துட்டு ஜின்னு தாங்கிறது ஒரே ஓட்டமாக ஓடிடுறான். ஸோ ஜங்குக்கு தான் அப்படியே நம்ம டேங் சைடில் அப்படியே கால் அப்படியே நீட்டிட்டு அப்படியே அந்த டீயை தான் பொடிடா சூடாக இருக்க பார்த்துடா கொட்டிடாத கொதிக்க இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருக்கான். ஸோ டேங் அப்படியே வாங்கிட்டான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஊதி பொறுமையாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டேங் சொல்ல, எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கு. பானிபூரியா? ஆமாம், ஒரே கிரேவிங்காக இருக்கு. அட பாவி, பேக்கில் அவ்வளோ ஐட்டம் வச்சுருக்கா, உனக்கு பானிபூரி தான் சாப்பிட்ணுமா? எனக்கு அதான் சாப்பிட்ணும், எனக்கு பானிபூரி வேணும். சரி இரு, நான் அந்த கேன்டீனில் இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். இல்லை அங்கெல்லாம் பானிபூரி இல்லை. எப்படி உனக்கு தெரியும்? அதனால் நான் அப்போவே அங்கே என்னென்ன இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துட்டேன். பானிபூரிலாம் இங்கே கிடைக்கல. நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் எங்கே இருக்குன்னு அது பார்க்கலாமே ப்ளீஸ். இங்கே பாரு ஜங்குக்கா, மழை பெய்யுதுடா, இந்த டைமில் எப்படிடா பானிபூரி கிடைக்கும்? அப்போ ஜங்கு அப்படியே வெளியே பார்த்துட்டு ஆமாம்ல இப்படி மழை பெய்யுது, அப்போ பானிபூரி சாப்பிட முடியாதுல்ல. அங்கே அப்படியே ஜங்கு கூட முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு முகத்தில் லைட்டாக அந்த சிரிப்பெல்லாம் ஃபேட் ஆகி ஒரு மாதிரி வாடி போன பூ மாதிரி ஆகிட்டான். ஸோ நம்ம டேங்க்கு ஐயோ இவன் மூஞ்சி வாடணும், எனக்கே வலிக்குது, பாவி பையா என்ன மந்திரம் போட்டான்னு தெரில, இப்படி மாறிட்டு இருக்க. இப்போ நம்ம ஜெஹப் தான் வரான். டிக்கெட்
ஆ சார் ஆல்ரெடி கொடுத்துட்டோமே சார். அப்போ நம்ம ஜோப் தான். ஓ அப்படியா, சாரி, நான் அப்படியே ஒருத்தர் ரீசெக் பண்ணிக்கிட்டு வந்தேன், இன்னொரு வாட்டி டிக்கெட்டை கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஜோப் தான் அப்படியே வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ஜங்குக் கூட முகம் வாடி இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக் தானே? ஆமாம் சார். என்ன மூஞ்சடி வாடி போயிடுச்சு, என்ன புருஷதான் திட்டானா என்ன? அது சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பட் எங்கம்மா நக்கலாக பார்த்துட்டு ஒன்றுமே இல்லையா? அப்போ ஜோப் தான், ஐயோ இங்கே பாரு, நீங்கள் 2 பேர் புதுசாக கல்யாணம் பண்ண கப்பல்ஸ் தான், எனக்கு தெரியும், கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பீங்க, அதுவும் நீங்கள் ஹனிமூன் போகிற பிளேஸ் வேறு அப்படி இருக்கும். நானும் என் புருஷன் கூட அங்கே தான் போயிருந்தேன், 3rd ஹனிமூன் போயிருந்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சு, நீங்களும் போங்க ஜாலியாக இருக்கும். அப்போ ஜங்குக் தான், 3rd ஹனிமூனா? அப்போ இவருக்கு மொத்தம் எத்தனை கல்யாணம் நடந்திருக்கும்? 3 பேரை கல்யாணம் பண்ணியிருப்பாரோ? பெரிய ஆள் தான் போலக்கே, இங்கே ஒன்றுக்கே வேலை இல்லை. சார் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இவன் ஒன்றும் என் புருஷன்லாம் கிடையாது. அப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே டேங்க் சைட் திரும்பிட்டா, என்ன சொல்ல? என்ன சொல்லணும்? நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்ல. சார் அப்போ டேங்க் தான் லைட்டாக சிரிச்சிட்டு, சார் எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவன்னா கட்டிப்பா. எது? ஜங்குக்கு கண்ணுங்கன்னெல்லாம் சவந்து போயிடுச்சு. 2 பேரும் நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி அவர் அப்படி டிக்கெட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஜங்குக்கு அங்கே உட்கார முடியல, ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே அங்கே நின்றுச்சு குடுகுடுன்னு ஓடிடுறான். சொட்டே அங்கே தான் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறான், ரெஸ்ட் ரூம் செட் போயிட்டுருக்கான்னு. சொட்டே அங்கே அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஜங்குக்கு பின்னாடியே நடக்க. ஸோ நம்ம ஆரம்பம் பாஸ் எங்கே போகிறீங்க? எங்கே போனாலும் பின்னாடியே வருவியாடா? பாத்ரூமுக்கு போகிறேன். நானும் வருவேன். எது நீயும் வருவியா? ஆரம் உனக்கு தான் இவனுங்களுக்கு நடுவில் கொஞ்சமாவது அறிவு இருக்கும்னு நினச்சா சே அப்படி பேசுகிற? ஐயோ பாஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, உங்களை தனியாக விடக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அவர் சொல்வார், அதுக்குன்னு பாத்ரூம் வரைக்கும் வருவியா? நீ ஒன்றையும் பின்னாடி வர தேவையில்ல. எனக்கு பானிபூரி ஏற்பாடு பண்ண. பானிபூரியா? ஆமாம் பாஸ், இந்த டைமில் பானிபூரிலாம் கிடைக்காது. அது கிடைக்காதுன்னு எனக்கும் தெரியும், ஏற்பாடு பண்ண. வித்தின் 5 minutesல இங்கே ரெடியாக இருக்கணும். 5 நிமிஷத்துலையா பாஸ்? தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 5 minutes அதுக்குள்ளே இல்லை, மொத்தமாக வேலை எடுத்துக்கிடுவேன். இப்படிலாம் சொல்லக்கூடாது, எங்கே இருந்தாலும் 5 நிமிஷத்தில் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பம் சொல்லிட்டாங்க. அந்த போக தேங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த பாத்ரூமை பார்த்த மாதிரி தான் நடந்து போயிட்டுருக்கான். இப்போ பாத்ரூம்குள்ளே தான் ஜங்குக் தான் அவனோட பேண்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு சுற்றி போக ஆரம்பிக்கிறான். என்ன சொன்னாமா? என்ன கட்டிக்கிறேன் நானா? நிஜமாக சொன்னானா இல்லை ஜோப் சார்க்காக சும்மா சொன்னானா? இந்த டிடிஆர் வேற வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் புருஷவங்க ஹனிமூன் போகிறோமா? ஐயோ என்னமோ கேட்குறாரு. இதில் இவன் வேற மார்க்கமாக பதில் சொல்கிறான். கட்டிக்கிறேன் தானே சொன்னான், நிஜமாலே கட்டிப்பானா? இல்லை 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 சும்மா சொல்லியிருப்பான். ஒருவேளை நிஜமாக சொல்லியிருப்பானோ, கட்டிக்கிறேன் இருப்பானோ? நம்ம போய் இப்போ கேட்டால் ஓகே சொல்லிட்டா கட்டிப்பானா? இல்லை இல்லை மாட்டான் கட்டிப்பான், இல்லை மாட்டான் கட்டிப்பான் அப்படின்ட்டு சடி ஜிப்லாம் போட்டுட்டு பேண்ட்லாம் போட்டுட்டு அவன் கையை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கட்டிப்பானா? மாட்டான் இல்லை கட்டிப்பான். அவன் பார்க்குற விதமே இல்லை 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 அப்படிலாம் இல்லை. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். கட்டிப்பானா மாட்டானா அப்படின்ட்டு அவன் விரல் அப்படியே எண்ணிக்கிட்டே வரான். ஐயா கட்டிப்பான் அப்படின்ட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ண அங்கதான். கட்டிக்கணுமா? எப்படி கட்டிக்கணும்? இருக்கியா இல்லை லேசாவா? என்ன பேசுகிறா? தலை என்ன கட்டிக்கணும்னு கேட்டேன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஜங்குக்கு மறுபடியும் பாத்ரூம்குள்ளே புஷ் பண்ணிட்டே அவன் அப்படியே ஃபார்வர்டில் நடந்து முன்னாடி வரான். ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி படபடன்னு ஆகிட்டு, இல்லை அது வந்து சொல்லு என்ன? நீ என்ன பாத்ரூம்குள்ளே வந்த? நான் தான் உள்ளே இருக்கல்ல. பாத்ரூம்க்கு எதுக்கு வருவாங்க? சுச்சு போகதான். அப்போ போ. எப்படி நான் போக நீ பார்க்க போறியா? காட்டணுமா? விட நான் வெளியே போகிறேன். என்ன கட்டணும்? எப்படி? விடுறா பொறுக்கி
நீ திருடன்னு பார்த்தா சரியான பொறுக்கியா இருக்கா, பொறுக்கி போயில விட்றா அப்படின்ட்டு அவன் கையை அப்படியே தட்டிட்டு ஜங்குக் தான் அப்படியே அங்கேருந்து ஓடி போயிடுறான். டேங் போகிறவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே பாத்ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ ஜங்குக் ஓடி போனவன் இப்போ அப்படியே நிற்கிறான். ஒரு பர்சன் தான் அப்படியே முகத்தில் அப்படியே ஒரு டவலை வச்சு கெட்டின மாதிரி இருக்குது. ஸோ வந்து முன்னாடி ஒரு குட்டி பானிபூரி கடையே இருக்குது. ஸோ ஜங்குக் தான் என்ன ஏன் இங்கே இதை போட்டிருக்கீங்க? அதுவா பானிபூரி பானிபூரி விற்கிற பானிபூரி என்ன நீங்கள் பானிபூரி கூவி கூவி விற்கிறீங்க? அது சார் உங்களுக்கு பானிபூரி வேணுமா? வேணும் தான். என்னது இன்றைக்கி நம்ம நினச்சதெல்லாம் நடந்துட்டுருக்கு, கிரேவாக இருக்குன்னு இப்போ தான் என்கிட்ட சொன்னேன், அதுக்குள்ளே பானிபூரி அண்ணாவா? ஐயோ சாப்பிடணும் போல் இருக்கே. டேங் எங்கே வரோம் டேங் இங்கே பார்த்தியா பானிபூரி? ஆமாம் பானிபூரி ட்ரெயினுக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி டேங் தான் அப்படியே பார்த்துட்டு போய்ட்டு உட்காரான். எனக்கும் தெரில, ஆனால் பானிபூரி இருக்குது, நான் சாப்பிட போகிறேன். உனக்கு வேணுமா? எனக்கு வேணாம். உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லுவேன், உனக்கும் சேர்த்து தான் வாங்குவேன், சாப்பிட்டு விடுங்க. எனக்கு வேணாண்டா, உனக்கு தானே கிரேவாக இருக்குன்னு ஃபுல்லாக சாப்பிடு, மொத்தமாக கூட சாப்பிடு. மொத்தமாலாம் சாப்பிட்டா வயிறு வெடிச்சிடும் டேங், அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு கொஞ்சம் போதும். அண்ணா எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் சொல்ல நம்ம ஜிமின் தான் பானிபூரி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். பஸ் எது அப்படின்னு மாதிரி டேங் திரும்ப ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி வாயில் பானிபூரி வச்ச மாதிரி பார்க்குறான். என்னண்ணா? நீங்கள் சாப்பிடுங்க. சார் உங்களுக்கு பானிபூரி? எனக்குலாம் ஒரு மயிரும் வேணாம், ஒழுங்காக அவனை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம ஜிமின் தான் அத்தாடி பஸ் அம்மா கேனில் இருக்கிறாரு போல இருக்கே. இவருக்காக நாங்கள் வித்தியாசமாக கெட்டப் போட்டுட்டு வந்தால் இவர் எப்படி பேசுகிறாரு. இப்போ தூரத்துலேருந்து நம்ம ஜின்னு தான் டேய் பானிபூரியை கொடுத்தியா வந்தியான்னுறானா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ப்ளூடூத் மூலிமா பேசிகிட்டு இருக்க. அதுக்கு ஜிமின் தான் சார் இன்னும் எம்பிட்டு வேணும்? இருங்கண்ணா இன்னும் நிறையா சாப்பிடுவேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிகிட்டு இருக்கான். டேங்க்கு சின்ன சிரிப்பும் வந்துட்டுல இருக்கு, ஏன்னா அங்கே பானிபூரிக்கு வந்த ரீசனே நம்ம டேங் தான். ஜங்குக்கு ஒரு விஷயம் கேட்டு இல்லைன்றத அவனால் விட முடியல, கிடைக்காத ஒரு விஷயத்த அவனுக்காக கொடுக்கணும்னு நினச்சிருப்பான். ஸோ டேங் தான் ஆரம்பிக்கிட்ட சொல்லி பானிபூரி ஏற்பாடு பண்ண சொல்லியிருப்பான். ஸோ அந்த பக்கம் 2 பேர் கூட நடந்து போகிறாங்க. பானிபூரி அண்ணா எங்களுக்கும் 2 பிளேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஐரி தான் அப்படியே நிற்கிறான். அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ ஜங்குக் தான் என்ன நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும், அப்போ தானே வந்துட்டு உங்களுக்கு வியாபாரம் ஆகும். இந்தாங்க பிளேட்டு அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் 2 பிளேட் எடுத்துகிட்டு நோவாக்கிட்டேயும் நம்ம ஐரிக்கிட்டேயும் கையில் கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுங்க, நீங்கள் என்ன இப்படி வியாபாரம் பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணால் உங்களுக்கு காசு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிமிந்தாலே திரும்பி நம்ம டேங்க பார்க்க டேங் தான் கொடுன்ற மாதிரி தலையாட்டுறான். நம்ம நோவா ஐரி அப்படியே ஜங்கு கூட சீட்லேயே அப்படியே அவங்க 2 பேரும் உட்காடுறாங்க. ஜிமின் தான் பானிபூரி உடைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் நீங்கள் 2 பேரும் நியூலி மேரிடா? ஆமாம் நாங்கள் தான். எங்கே போயிட்டுருக்கீங்க? அப்போ நம்ம நோவா தான் நாங்கள் ஹனிமூனுக்கு போயிட்டுருக்கோம். ஓ ஹனிமூனா? ஆமாம். லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் அது அப்படின்னு மாதிரி நோவா தலையடி சொல்லிறான். அப்புறம் ஜகுக் தான் யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது? பைரி தான். நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெஹப் தான் உன்னை யாரோட ட்ரெயினுக்குள்ளே விட்டது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினை பார்த்து கேட்க, ஜிமின் தான் பானிபூரி அவன் பாட்டுக்க உடச்சி வச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அவனை பார்த்து இப்படி திடீர்னு கேள்வி கேட்க, அது 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 டிடி அது என்னை பற்றி இப்படி கேள்வி கேட்டேன், நான் தான் எப்பவுமே இந்த ட்ரெயினுக்குள்ளே வந்து போவேனே. ஜெஹப் சார் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா என்ன, நான் தான் அப்படின்ற மாதிரி ஜெஹப்போட பேரை சொல்கிறான். சரி ஜெஹப் தான் மனசுக்குள்ளே நம்ம பேரை சொல்கிறானே, அப்போ எப்பவுமே வந்து போகிறவன் தான் போல, நம்ம தான் வழக்கம் போல் மறந்துட்டோம் போல. நீயா சரி சரி கொடு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக்கா என்னடா நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க, உன் புருஷனுக்கு நீ வாங்கி கொடுக்கலையா?
சாப்பிட்டு அங்கடியே திரும்பி ஜெஹோவை பார்க்குறான். ஜங்குக் தான் ஒரு பானிபுரி அழகாக வாய்க்குள்ளே வச்சுருப்பான். அவன் ஐஸ் அப்படியே வைடாக. அது அது அப்போ நம்ம டேங் தான், எனக்கு பானிபுரி பிடிக்காது. ஓ அப்படியா, சரி சரி. ஆனால் ஜங்குக்கா, நீ இப்படி தனியாக விட்டு தின்றது தான் வசண்டா. பிடிக்கலனாலும் புருஷனுக்கு 2 வாய் ஊட்டி விடுறது நல்லது, இல்லைன்னா ஊட்டி விடலன்னு கோச்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம நோவா தான் நம்ம ஜங்குக் பக்கமாக திரும்பிட்ட. ஓ அப்போ நீங்களுமே நியூலி மேரிட் தானா? அப்போ ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க. டேங் தான் எதுவுமே கேட்கல, அப்படியே திரும்பிட்டான். உதத்தில் ஒரு சின்ன சிரிப்பு இருக்க. ஐரி தான் அவரை பார்த்தவங்களோட கொஞ்சம் பெரியவர் மாதிரி தான் இருக்காரு. அப்போ டேங்கோட திரும்பிட்டு எது அது ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல வந்தா. எனக்கும் நோவாக்கும் கூட அப்படி தான், என்னோட ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டைரி சொல்லிக்கிட்டு இருக்க. நோ ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஜிமினுக்கு பே பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. ஸோ ஜிமின் தான் அப்படியே அந்த பானிபூரி கடையை அப்படியே தூக்கிட்டு விட்டா போதுண்டா சாமின்னு அங்கேருந்து ஜூட்டு விட்டுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே வயிற்றடியே தடவிக்கிட்டே அப்பாடா வயிறு நிறைஞ்சிச்சுட்டேன். சந்தோஷமா? ஐயோப்பா, கிரேவிங்காக இருக்கும்போது அந்த ஐட்டம் எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டா அடடா அப்படி இருக்கும். ரைட்டு. டேங்கு குட்டியாக சிரிப்பு வருது. ஆனால் ஜங்குக்கு முன்னாடி அவன் எதுவுமே காட்டிக்கல. ஜங்குக்கு தான் அப்படியே அப்படி இப்படின்னு நம்ம டேங்கிட்ட நிறைய பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். டேங்கும் ஜங்குக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க, அவன் பேசுகிறத கேட்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. ஒரு மாதிரி ரசிச்சுக்கிட்டே அவனோட குழந்தைத்தனமான ஆக்டிவிட்டீஸை பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக் தான் டேங் என்ன அவனுக்கு எதாவது ஃபீல் ஆகுது? அப்போ டேங் தான் ஒரு மாதிரி ஆகிட்டு ஃபீல் ஆகுதானா? புரியல. என்ன மாதிரி, எந்த மாதிரி ஃபீலிங் கேட்குற? அதான் டேங் ஒரு மாதிரி, அது அது வந்து என்னென்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும். அது என்ன யாரோ குறுன்னு பார்க்குற மாதிரி இருக்கு. உனக்கு அப்படி இருக்கா? இது உன்னை யாரோ பார்க்குற மாதிரி இருக்கா? யார் பார்க்குறா தெரியல டேங். நம்ம 2 பேரையும் ரொம்ப நேரமாக யாரோ பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கா. நான் சொன்னாலும் நீ நம்ப போகிறது கிடையாது. என்ன நம்பணும்? உன்னை யார் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம டேங் தான் அப்படியே கேட்குறான். சரி ஜங்குக்கு தான் நமக்கு பின்னாடி சீட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்காங்க பாரு, அவங்க தான் அந்த கப்பிள்ஸ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ நம்ம டேங் தான் அப்படியே எந்திரிச்சு போகிறான். டேங் எங்கடா போகிறேன் டேங் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே அந்த பர்சன்ஸ் முன்னாடி போகிறான். போகிட்டு 2 பேரையும் பார்க்குறான். 2 பேரும் அவங்க ஃபேஸை மறைச்ச மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு அழகாக கவர் பண்ணியிருப்பாங்க. டேங் தான் அப்படியே அந்த நியூஸ் பேப்பரை டக்குன்னு கையிலேருந்து பிடிங்கிட்டு அப்படியே அந்த நியூஸ் பேப்பரை மடித்து அவன் கையோடு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ ஜங்குக் தான் டேய் என்னடா பண்ண, இப்போ எதுக்கு போய்ட்டு நியூஸ் பேப்பரை பிடிங்கிட்டு வந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் என்னோடய பாடி கார்ட்ஸ். பாடி கார்ட்ஸா? உனக்கு எதுக்குறா பாடி கார்ட்ஸு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கூடயே திரும்பி பார்க்குறான். ஸோ டக்குன்னு அந்த 2 பேரும் திரும்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஷுகாவும் ஜிமினும் தான் அது. ஸோ ஜிமின் தான் ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டோமே பேசஞ்சர் ஆயிடுவோன்ட்டு அப்படியே ட்ரெயின்லேயே டெரா போட்டிருப்பான். பத்தாக்குறைக்கு யூங்கியை வேறு ஆட்டத்துக்கு சேர்த்துருப்பான். ஸோ நம்ம யூங்கி தான் ஐயோ இந்த பையனுக்கு கண்ணுக்கு பின்னாடி கூட இருக்க போல இருக்கே, பார்க்காமலே இப்படி கெஸ் பண்ணுறான். ஆமாண்டா யூங்கி ஒன்னோட மோசமாக இருக்கிறான் அவன். நான் ஒன்றும் அவ்வளோ மோசம்லாம் கிடையாது. பாஸுக்கிட்ட மாட்டோன்னு நினச்சோம், இப்படி பச்சா போட்டு கொடுத்துறானே. அப்போ ஜிமின் தான் பேப்பரை பார்க்குறது. டேய் இப்போ நம்ம பேசஞ்சர்டா, அதெல்லாம் கேஷுவலாக பார்க்கலாம் திரும்ப அப்படின்ற மாதிரி திரும்ப ஜங்குக்கு இன்னும் அங்கே தான் பார்த்துட்ருக்கான். ஐயோ என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கான், தெரியாது திரும்படா நீ கேஷுவல் ஓகே கேஷுவல். ஸோ ஜங்குக்கு தான் அப்படியே திரும்பிட்ட இவங்களாம் உனக்கு பாடி கார்ட்ஸா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ட்ரெயின் அப்படியே இன்னொரு ஸ்டேஷன் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸோ டேங் தான் நீ நம்பினாலும் சரி நம்மளனாலும் சரி அவங்க எனக்கு தான் பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்காங்க, அவ்வளோதான். நம்ம தான் அப்படியே அந்த பக்கமாக நடந்து அப்படியே வரான். டேங் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக. ஜங்குக் தான் டேங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இன்னும் என்னெல்லாம் சொல்ல போகிற? இதோ
பின்னாடி அவங்க உட்காந்துருக்காங்களே அவங்க உன் பாடி கார்டுன்ற தோ நடந்து போகிறாரு இந்த உன் பாடி கார்டா அப்படின்ற மாதிரி பார்க்க நம்ம ஆரம்தான் எது நானா அப்படின்னு மாதிரி நம்ம டேங்க பார்க்குறான். டேங்க தான் முறைக்கிறான். ஆனால் ஜங்குக் டக்குன்னு அவன் ஃபேஸை திருப்பிட்டு சொல்லடா இந்த உன் பாடி கார்டா. நம்ம டேங்களோட உதட்டில் சின்ன சிரிப்பு வருது. அப்படின்னு நம்ம ஜங்குக் தான் இல்லைனா இந்த இளநீ தான் பாடி கார்டா அப்படின்னு விண்டோ சைடில் வெளியில் இளநீ விற்றுட்டு இருக்கிறவங்கள தான் காட்டுறான். ஸோ நம்ம டேங்க் தான் அப்படி திரும்பி பார்த்துட்டு இந்த ஜின் வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஐயோ இவன் தோல் எனக்கு தாங்கல அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ஜங்குக் தான் இந்த இளநீ அண்ணா டேயும் இவர் பார்க்குறதுக்கு இந்த சமோசா அண்ணா மாதிரியே இல்லை. நம்ம ஜின்னு தான் வெளியே இளநீ கடையில் நின்றுட்டுருப்பாரு. அவங்க பாரு அதே காஸ்டியூம். இல்லை நான் தான் தப்பாக எடுத்துக்கிறேண்ணா, கரெக்டாக சொல்லு எது அவர் தானா ஒழுங்கா பாரு சொட்டு. அங்கே தான் அப்படியே தலையில் அடிச்சுட்டு சாங்குக்கா நம்ம இவங்க எல்லாருமே பாடி கோச் தான். அட போடா சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. சரி இப்போ ஜின்னு தான் இளநீ எடுத்துகிட்டு ட்ரெயினுக்குள்ளேயே வரான். சார் இளநீ சாப்பிட்றீங்களா சார் அப்படின்ட்டு டேங் மூஞ்சி முன்னாடி நீட்ட டேங் தான் நீ ஒரு வாட்டி சொன்ன திருந்தவே மாட்டியா அது நீங்கள் சாப்பிட்றீங்களா சார் இளநீ சார் நல்ல இளநீ சார் நல்ல வழுக்கையாக இருக்கும். இது நல்லா தண்ணியாக இருக்கும் சார் தண்ணியாக இருக்கும் நீங்கள் குடிங்க சார். அண்ணா அது உங்களை மாதிரியே இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன் சமோசா விற்றுக்கிட்டு இருந்தார். அதுவும் உங்கள் காஸ்டியூமில் தான் இதே லுங்கி தான் இதே டிஷர்ட் தான் அதே தலைப்பாக்கட்டு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணி சொல்கிறான். அது என்னோட தம்பி ஜன்னா ஆமாம் என் பேர் ஜின்னு உன் பேர் ஜன்னு. இப்படிலாம பேர் வைப்பாங்க. உன் பேர் என்ன? என் பேர் ஜங்குக். ஜங்குக்குன்னு பேர் வைக்கிறாங்க ஜன்னன் பேர் வைக்கக்கூடாதா? அதெல்லாம் அப்படி தான் என் தம்பி அது. ஓ எல்லோரும் இங்கே தான் வேலை பார்க்குறீங்களா? ஆமாம்மா உனக்கு இளநீ வேணுமானம்மா? வேணும். ஜங்குக் ஈவினிங் ஆக போகுது அதனால் என்ன என் டயத்துக்கு இளநீ குடிப்பாங்களா? அதெல்லாம் வேண்டாம் கொடுத்துறவன்ட்டையே. அதுவும் சரி தான். ஐயோ சார் வாங்கிட்டீங்க காசு கொடுத்து தான் ஆகணும் அப்படி அங்காடி முறைக்கிறான். ஐயோ பாஸ் மறைகிறாரு. காசு கூட வேணாம் 2 பேரும் நாங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அப்படியே கையில் கொடுத்துட்டு ஜின்னு அங்கேருந்து ஓடிடுறாரு. ஸோ நம்ம ஆரம்பம் அப்படியே ஜின்னை பிடிச்சிட்டு எங்கடா போகிற? வெளியே கடைக்கு. அட லூஸு நம்மளுக்கு வேலை ட்ரெயினுக்குள்ளே எங்கே வெளியே போகிற? ட்ரெயின் எடுக்க போகிறோம். ஐயோ ஆமாம் மறந்துட்டேன் ஆரம். இன்னைக்கு நீ 2-3 கிட்ட போட்டு அந்த கேரக்டராகவே மாறிட்டேன். நீ சாமான் இல்லைடா இதுக்கு மேலே எதை போகிறதா இருந்தாலும் அந்த ஜிம்மின் அனுப்புவோம். ஐயோ ஆரம் அவன் ஆல்ரெடி பேசஞ்சரை போய் உக்காண்டான் அங்கே பாரு அப்படின்ட்டு பார்க்க இந்த பூஜம் ஜிம்மினும் யூங்கி வந்து ஆடியே கையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ நம்ம யூங்கி தான் டேய் அங்கே பார்க்கணுண்டா. அங்கே தான் பார்த்துட்ருக்கா. எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கா? அதான்டா இந்த குட்டியா நகல்லாம் வச்சு. டேய் இது என் கைடா. அதான் என் குட்டி கையோட உன்னோட கை அப்படியே சேர்ந்து. டேய் நம்ம பார்க்க வேண்டியது பாஸடா என்ன பண்ணுற? ஐயோ ஆமாம் இல்லை பாஸு. அப்போ இந்த பக்கம் ஆரம்தான். ஐயோ ஜென் எதுக்காக உனக்கு 2 பேரும் ஒன்றா போட்ட? ஏன் என்னாச்சு? அது பேசஞ்சராக போனால் பக்கத்துலேருந்து பார்க்கலாமே தான் விட்டேன். ஏன்டா? ஐயோ இந்த ஜிமின் விட்டா இவங்க மேலே பாஞ்சிரும் போல். கை போட்டு இப்படி பனைஞ்சிக்கிட்டு இருக்கான் பாரு. பேசாம அப்படி பிரித்து விட்ருவோமா? பேசாமல் இருடா. போனால் பாஸ் கோவப்படுவார். விட்டு தொலை அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான். பாஸை பாதுகாப்பாக பார்த்துக்கிற வரைக்கும் சரி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜின் தான் புலம்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே விண்டோ சைடில் பார்த்துட்டு இருக்காங்க. ஈவினிங் டைம் மாதிரி சூரியன் அப்படியே அழகாக மறையுது. அந்த மேகம் அப்படியே சூரியனை கொஞ்சமாக மறைச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி அழகா அந்த ஜன்னல் வழியாக ட்ரெயினுக்குள்ளே வெளிச்சமாக இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ இந்த பக்கம் டேங்குமே அப்படியே ஒரு கிளாஸ் ஜங்குக்கை பார்க்குறான். திரும்பி அந்த சூரியனை பார்க்குறான். மறுபடியும் ஒரு கிளாஸ் ஜங்குக்கை பார்க்குறான். மறுபடியும் அந்த சூரியனை பார்க்குறான். ஸோ ஜங்குக் தான் ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ டக்குன்னு ஒரு மாதிரி இருட்டாகுது. அம்மாடி டேங் பயமாக இருக்கா? என்னாச்சா? கரண்ட்டு போயிடுச்சா? என்ன பண்ணுறா? என்னாச்சு? ஐயோ எனக்கு எவ்வளோ இருட்டாக இருக்கு. இப்போ பயமாக இருக்கட்டே. லூசு ஜங்குக் ஆடாதடா. டேய்
டங் டங் டங். என்னாச்சுன்னு தெரில, கரண்ட் போயிடுச்சு. இருட்டாக இருக்கு, எனக்கு ஒன்றுமே தெரிலையா? டேய், ட்ரெயின் டனலுக்குள்ளே போகுதுடா, இருட்டாக இருக்கு. அவ்வளோதான், கொஞ்சம் தூரத்தில் அவங்களே விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்டா அப்படியா அப்படின்னு சொல்லும் போதே சரி, இப்போ வந்து டனலுக்குள்ளேயே குட்டியாக வந்து இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டுன்னு வாங்கல்லடா, அந்த மாதிரி ஸ்டைலில் லைட்லாம் தொங்க விட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறது வந்துட்டு ஃபுல்லாக பாறையாக இருக்குது. ஜங்குக் தான் அப்படி பார்க்குறான். டனல்னால் இப்படி தான் இருக்கும் மாட்டேயும். ஆமாம், இதெல்லாம் ட்ரெயினில் போகும்போது ரொம்பவே யூஸ்வலான ஒன்று. நீ எதுக்காக இதை பார்த்து இப்படி பயப்படுற? அப்படியா? இல்லை, இருட்டை பார்த்தா கொஞ்சம் பயம். சரிதான் அப்படின்ற மாதிரி நம்ம டேங்கும் அப்படியே பார்த்துட்ருக்கான். ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த டனலுக்குள்ளே ட்ரெயினோட சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஜங்குக்குமே அந்த கண்ணை மூடி அப்படியே வந்துட்டு லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே டக்குன்னு வெளிச்சம் வருது. ஸோ டேங் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு தான் அப்படியே வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜங்குக்கோட முகத்தில் அந்த சூரியனோட வெளிச்சம், சூரியன் மறையும் போது ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஜங்குக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி லைட் அடிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம டேங் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே டேங் பக்கம் திரும்பிட்டு, டேங் நம்மளை யாரும் மறுபடியும் பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. இப்படி உட்காந்துட்டு இருந்தா ஒருத்தர் 2 பேர் இல்லை, கம்பார்ட்மெண்ட்டே நம்மளை தான் பார்க்கும். என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான் டேங் மடி மேலே ஏறி உட்காந்துருக்கான். இருட்டை பார்த்த பயத்தில் டேங் மேலே ஏறி இருப்பான். அதுவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக 2 பக்கம் கால் போட்ட மாதிரி நம்ம டேங்கோட நெக்கை அப்படியே 2 கையை வச்சோம் அப்படியே லாக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம். இப்போ தான் பார்க்குறான் டேங்கும் அவனுக்கு நடுவில் குட்டி கேப்பு கூட இல்லை. இந்த பக்கம் நம்ம ஆரம், ஜின், நம்ம யூங்கி, சுகா தான் ஒரு மாதிரி பேனு பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிம்மின் தான் பார்த்து அவனை இதுதான் சான்ஸுன்னு நம்ம பாஸ் மேலே ஏறி உட்காந்துட்ருக்கான். அப்போ யூங்கி தான், ஏய் நல்லா பாருடா, அவர் கை எங்கே இருக்குன்னு ஜிமிந்தாடே பார்க்குறான். ஒரு கை ஜங்கு கூட இடுப்புலையும் இன்னொரு கை அவனோட பட்டுலையும் இருக்கு. ஸோ நம்ம ஜிமிந்தா ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல போக யூங்கிதா அப்படி பாய புத்துறோம். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிந்தா ஆரும் பார்த்துட்ருக்கோம். ஆரம்பம் அப்படி தான் பார்த்துட்ருக்கான். இங்கே நம்ம டேங் தான் இப்படி உட்காந்துட்ருக்க. அப்புறம் எல்லோரும் பார்க்குறாங்கன்ற அத்துட்டே அது பயத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே டக்குன்னு மறுபடியும் இருட்டாகுது. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே பேசுகிறான். சொல்ல, உனக்கு உட்காரத்துக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? உன்னோட சீட்டை விட்டு எழுந்திரிச்சு வந்து உன் சீட்டை என் மேலே வச்சுருக்க. அது அந்த சீட்டை விட இந்த சீட் நல்லா பிச்சு பிச்சுன்னு இருந்துச்சு, அதனால் வந்து உட்காந்தேன். ஓ அப்படி? நீ ஜங்குக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. டேங்கும் அவனும் ரொம்ப க்ளோஸில் இருக்காங்கன்னு அவங்களோட ப்ரீத்து தான் நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் மேலே பட்டுட்ருக்க. ஜங்குக் தான் அவனுக்கு இறங்கணும்னு தோணுது, ஆனால் இறங்க முடியல. இருட்டாக இருக்குது, விழுந்துருமோன்ற பயம். இருட்டை பார்த்தாலும் ஜங்குக்கு பயம். அவன் அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். ஐயோ கடவுளே, எப்படியாவது மேலேருந்து இறங்கி நாங்கள் போய் உட்காந்துடணும், இவன்ட்டு காப்பாற்றுப்பான் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேங் தான் எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்கான். இறங்குற ஐடியா இருக்கா இல்லையா? அது வெளிச்சம் வரட்டும், பயமாக இருக்கு. சரிதான், உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எங்கேயோ உட்காந்துக்கோ. ஏது அப்படின்னு நம்ம சொல்ல மறுபடியும் டனலை விட்டு வெளியே வருது. ஸோ நல்லா வெளிச்சமாக இருக்கு. ஸோ டக்குன்னு ஜங்குக்கு அப்படியே இறங்கிடுறான். சரி, இறங்கிட்டு போய் அவன் சீட்டில் உட்காந்துக்கிறான். சரி, அப்படியே நைட் ஆகுது. ஜங்குக்கு தான் படுக்கிறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட பில்லோ இருக்கும்ல, அந்த ஏர் பில்லோன்னு வாங்க தெரியுமா, அந்த மாதிரி பில்லோனை எடுத்து வச்சுட்டு அவனோட பிளாங்கெட் அப்படியே எடுத்து விரிச்சிட்டு இருக்கான். டேங் தான் அப்படியே ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கா? தூங்கு படுத்த. டைம் பார்த்தியா? டைம் 10 ஆச்சு. 10 மணி தானே ஆகுது. என்ன 10 மணி தான் ஆகுதுன்ற? 10 மணிக்கெலாம் தூங்கிடணும்ப்பா, உடம்புக்கு அதான் நல்லது. நான் தூங்கலாம் ரொம்ப லேட் ஆகும். ஆல்மோஸ்ட்
3 or 4 ஆகிடும். நீ ரொம்பலாம் என்னை பற்றி யோசிக்காத. ஏ என்ன இப்படி சொல்லிட்ட? சீக்கிரம் தூங்கணும், இல்லைன்னா உடம்புக்கு நல்லது கிடையாது. சரிதான், நீ ஃபஸ்ட்டு தூங்கு, நான் தூங்கிப்பேன். தூங்கிப்பியா? எப்படி தூங்குவ? பில்லோ இல்லை, பெட்ஷீட் இல்லை, ட்ரெயினுடா, நைட்டு பயங்கரமாக குளிரும். இந்த புடி பிளாங்கெட் அப்படின்ட்டு அவனோட பேக்கில் இருந்து ஒரு பிளாங்கெட்டையும் அந்த ஏர் பேக்கையும் அப்படியே எடுத்து கொடுக்குறான். என்கிட்ட இப்போதைக்கு உள்ளதாக இருக்கு. உனக்கு அந்த பெட்ஷீட்டு ரொம்ப குளிர மாதிரி இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோ, இது கொஞ்சம் திக்காக இருக்கும், அது கொஞ்சம் தின் லேயர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சாப்பிட மாட்டேன் தான். எனக்கு இதுவே ஓகே. அது சரி, நீ தான் பணக்காரனாச்சே, ஏசிலேயே தூங்கியிருப்ப, இந்த குளிரில் என்ன உனக்கு குளிர்வா போகுது? அப்பெல்லாம் இருக்காது, உனக்கு அதுவே போதுடா போடா அப்படின்ட்டு ஜங்கு கொடி படுத்துடுறான். அங்கே சிரிப்பாக இருக்குது. ஜங்குக்கு இன்னும் நம்பாமல் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு இவ்வளோ வெகுலியாக இருக்கிறது. அப்படியே டைம் எல்லாமே போகுது. ஒரு 1 o'clock போல் தான் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கண்ணை விழிச்சு பார்க்குறான். தண்ணி அப்படின்ட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி அப்படியே குடிச்சிட்டு அப்படியே அவன் பேக்குள்ளேயே போட்டுட்டு அப்படியே அந்த பில்லோவில் அப்படியே தலையை வச்சுட்டு நம்ம டேங்க் பக்கமாக தான் திரும்புகிறான். டேங்க் தான் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கான். விண்டோ பக்கமாக அவனோட தலை இருக்க, ஜன்னல் வழியாக நிலாவோட வெளிச்சம் அப்படியே உள்ளே வருது. ஜங்குக்கு அப்படியே வெளியே நிலவை பார்க்குறான். ரொம்ப பிளெயினான வானத்தில் நிலவும் நட்சத்திரங்களும் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே டேங்க் பக்கம் தான் படுத்து கிடக்குறான். டேங்கோட ஹெட் எந்த சைடில் இருக்கோ அவனும் அதே பக்கமாக தலை வச்சு படுக்கிறான். ஸோ ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனோட ஃபேஸை. அவனோட ஹேரு அந்த காற்றுல அப்படியே ஆடிக்கிட்டே இருக்க, அவனோட கண் அப்படியே மூடி இருக்க, அவனோட புருவத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கான் ஜங்குக். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட மூக்கை பார்க்குறான். கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கடிக்கணும் போல் கிரேவாக இருக்குது. அவன் அப்படியே அவனோட லோயர் லிப்படி லைட்டாக பைட் பண்ணிக்கிறான். அவனோட சீக்ஸை பார்க்குறான். அந்த மூணோட வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி கொஞ்சமாக அவனோட லிப்ஸை பார்த்தா அது ஒரு மாதிரி பிங்க்கான ஷேடில் லைட்டாக பவுட் பண்ண மாதிரி அவனோட லிப்ஸ் இருக்க. ஜங்குக் தான் யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோ, ஆனால் என்னமோ சொல்ல தெரில. இவன் அவ்வளோ அழகாக இருக்கான், ரொம்ப நல்லவனாகவும் இருக்கான். ஜங்குக்கா, இந்த திருட்டு பையன் விட்டா உன்னையே திருடிடுவான், ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்ட்டு அவன் அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அவங்களுடைய அப் டு பாட்டம் பார்த்துட்டே இருக்கான். அவங்களோட முடி அப்படியே ஆடிக்கிட்டே இருக்க, அதை அப்படியே கோதி கொடுக்கணும் போல் இருக்கு ஜங்குக்கு. அவன் கை பரபரன்னு. வேணாம், ஏதாவது பண்ண போய் ஏதாவது நினச்சிக்க போகிறான். எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை? ஷோ அழகாக இருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் கண்ணை மூட விருப்பமே இல்லை. ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அப்படியே கண்ணை அப்படியே பொறுமையாக மூடி ஜங்குக்கு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு கண்ணை மூடுற ஒரு 5 நிமிஷத்துலேயே அவனுடைய ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, கேடி நான் தூங்கும் போது என்ன ரசிக்கிறேன், ஆனால் வாயை திறந்து பிறகு எதுவுமே சொல்லலையே, ஏதாவது இருக்கா, ஏதாவது தோணுதா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நம்ம அங்கே யோசிச்சுட்டு இருக்கான். எவ்வளோ அழகாக இருக்க. ஷோ மொத்த அழகையும் கொண்டு வந்து அங்கே வச்சுருக்கான். ஷோ எம்பிட்டு அழகாக இருக்கான். முட்டை கண்ணு, அங்கே மச்சம், செரி பழம் போல் லிப்ஸு, அதில் ஒரு பியர்சிங்கு, காதில் கண்ணுக்கு மேலேன்னா இத்தனை பியர்சிங்கு, கையில் கூட டேட்டு போட்டிருக்கான். பைத்தியம், இவன் என்ன இப்படி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கான்? என் கண்ணுக்கு மட்டும் தான் அப்படி திடுறானோ, இல்லைனா நிஜமாலே அவன் அப்படி தான் இருக்கானா? ஐயோ முடியல, விட்டான் அவனை அப்படி தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவான் போல். ஷோ இவன் இவ்வளோ அழகா வந்தப்ப என்ன தான்
எங்களை குட்டி குட்டியாக சண்டை போட்டுட்டு இருந்தாலும் இவன் இவ்வளோ அழகானே இப்போ தானே தெரியுது. அவன் கண்ணத்தை பிடிச்சி கிண்ணணும் போல இருக்கு. இல்லை, முத்த வைக்கணும் போல இருக்கு. ஐயோ டேய், சின்னட யோசிக்கிற, நீ எப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஷோ, அவனுக்கு அதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாமல் பைத்தியம், இப்படிலாம் யோசிக்காத. ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். முன்னாடி டேங் இல்லை. ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு உட்காரான். அவனோட பில்லும் பிச்சுட்டு எல்லாமே மடித்து ஒரு ஓரமாக இருக்க. எங்கம்மா டேங் எங்க அப்படின்ற மாதிரி அந்த கம்பார்ட்மெண்ட் வெளியே வரான். அப்படியே பார்க்குறான். யூமின் பக்கம் திரும்பி யூமின் ஒரு சைடு அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கான். அவங்க எங்கன்னு பார்த்துக்கிட்டே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம நோவாயிரி இருக்க அவங்களோடைய க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கான். எங்கே போனா இவன்? சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான். ஒரு வேளை இறங்கிட்டானா? எங்கே போனான்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டான். அவனை பற்றி நான் எதுவுமே கேட்டுக்கவே இல்லையே, ஒன்றுமே தெரியாதே, நான் அவனை எங்கே தேடுவேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே ஒரு படபடன்னு நடந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே போகிறான். நம்ம ஹோபா தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் பாருடா, இங்கே நல்லா தான் இருக்கேன். டேப்லெட்ஸ் போட்டிங்களா? டேப்லெட் சாப்பிட்டுட்டு தான் சாப்பிட்ணும். நான் சாப்பிட்டுட்டேன்டா, நீ மறந்துருப்ப. இல்லை, நான் மறக்கலை. டேப்லெட் போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ போய் சொல்கிற. இல்லை, சீரியஸாக இங்கே இப்போ நான் ஃபோட்டோ கூட அனுப்புகிறேன். டேப்லெட் சாப்பிட்ருக்கேன். அந்த பேக்கெட்லேருந்து ஒரு மாத்திரை எடுத்து ஃபோட்டோ அனுப்பட்டா? ஒரு நிமிஷம் இருடா பேபி. ஜங்குக்கா? டிடி சார். என்னடா நீ தூங்காமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது டேயோங் அது யார் டேயோங்? ஐயோ சார், அது என் கூட என் பக்கத்தில் அது மிஸ்டர் டேங்கா? அவன் தான் என் பக்கத்தில் இருந்தானே. என்னாச்சு? காணோம் சார். காணுமா? இறங்கியிருப்பாரு. என்ன சொல்கிறீங்க? இறங்கியிருப்பாரா? எப்போ? இங்கே பார்த்தீங்களாவா? எனக்கு தெரியலையே, நான் பார்க்கல. இல்லாமல் எங்கே போயிட போகிறான்? இல்லைன்னா இறங்கியிருப்பான், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. இறங்கிட்டானா? அத்தை வந்து அப்போ போயிட்டானா? என்னை விட்டுட்டு போயிட்டானா? ஜங்கு போய் தூங்க, டைம் ஆச்சு பார். எது வரந்தாலும் காலையில் யோசி. போ அப்படின்ற மாதிரி ஜேஹப் அப்படியே அனுப்பிச்சி விட்றான். ஸோ ஜங்குக் தான் எதுவுமே பேசலாங்கன்னு வந்துடுறான். எங்கே போனட்டே? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இறங்குறதா இருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. உன் பேரை தவிர எதுவுமே எனக்கு தெரியாது. நான் எப்படி உங்ககிட்ட அப்புறம் வருவேன்? ஒருவேளை நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கண்ணில் டீயரோட ஒரு மாதிரி தேமிட்டே நின்றுட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு அவன் கையார பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ ஜங்குக் டக்குன்னு உட்காடுறான். அப்படியே அந்த தரையிலேயே உட்காடுறான். ட்ரெயினோட அந்த கிரவுண்ட் பிளேஸில். ஸோ நம்ம ஜங்குக் தான் டிட்டேயோங், ஹேய் எங்கே போயிட்டுருக்க? என்ன தூக்கத்தில் நடக்கிற வியாதி ஏதாவது இருக்கா டிட்டேயோங் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே டேங் இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ நம்ம டேங் தான் ஹேய் கதவுக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கேன்டா, வீட்டுக்கிட்ட தொலைச்சிடாத, விழுந்துருவா. என்னாச்சு ஜங்குகா? ஸோ ஜங்குக் தான் அப்படியே அவங்களோட செஸ்ட் மேலேயே சாஞ்சிட்டு எங்கடா போனா அப்படின்ட்டு அவன் நெஞ்சிலே குத்துறான். ஏய் வலிக்குதுடா. நான் எங்கே போனேன்? தூக்கம் வரல, அதான் எங்கேருந்து உட்காந்துட்டேன். ஏன் அங்கேயும் உட்கார மாட்டியா? உனக்கு தூக்கம் வரலன்னா என்னை எழுப்ப மாட்டியா? உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பல்ல. ஒரு நாள் முழுக்க என்கிட்ட பேசிக்கிட்டு தாண்டா இருந்திருக்க, மறந்துடாத. ஏன் நான் வாழ்க்கை முழுக்க கூட பேசிக்கிட்டே இருப்பேன். அது ஏன் இஷ்டம். நீ ஏன்டா போன? நீ எதுக்கு அங்கே இங்கே வந்து உட்காந்துருக்க? அப்போ நம்ம அங்கதான் அங்கே கூட கையடி பிடிச்சிட்டு அப்படியே அவனோட ஃபேஸை லைட்டாக கப் பண்ணுறான். அவங்களோட ரைட் ஹேண்ட் தான்
நம்ம ஜங்குக்கோட லெஃப்ட் சீக்ஸோட அவனோட காதுக்கு பின்னாடி அப்படி போயிட்டுருக்கு. அப்படியே முடி அப்படி பின்னாடி கோதி கொடுத்துக்கிட்டே அங்கே பாரு இவ்வளோ அழகா அந்த நிலா வானத்தில் உட்காந்துட்ருக்க. அதோட அழகை ரசிக்காம படுத்து தூங்க சொல்கிறியா? நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அவன் இன்னமும் டேங்கோட செஸ்ட்டு மேலே சாஞ்ச மாதிரி தான் இருக்கான். தலையை மட்டும் அப்படியே திருப்பி பார்க்குறான். வானத்தில் அந்த நிலா அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ ஜங்குக் தான், என்னட்டையும் எவ்வளோ அழகாக இருக்கு. நான் இதுக்கு முன்னாடியும் மூணை பார்த்து ரசிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்கிறான். ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிட்டுருக்கு, ஏன்னா நைட் டைம்ன்றனால. ஸோ அப்படியே நம்ம அங்கோட செஸ்ட்டில் சாஞ்ச மாதிரி தான் நம்ம ஜங்குக் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம அங்கே தான் ஜங்குக்கை இன்னும் இறுக்கி கட்டிக்கிறான். அவன் தலையை ஜங்குக்கோட காதோரமாக அப்படியே சாச்சு, இப்படி கட்டிக்கிட்டா போதுமா? இல்லை, இன்னும் டைட்டா டைம் இப்படி ஓகேவா? இப்படியே இருக்க. ஸோ டேங்க அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறான். ஜங்குக் தான் அப்படியே அவங்களோட செஸ்ட்லேயும் மறுபடியும் சாஞ்சிட்டு வெளியில் இருக்கிற நிலாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் தான் அந்த நிலா வெளிச்சத்தில் இருக்கிற ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு மாதிரி அப்படியே தண்ணி சத்தம் கேட்குது. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே வெளியே பார்க்க அங்கே ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஆனால் அது ஆப்போசிட் டோர் சைடில் இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். வாட்டர் ஃபால்ஸுக்கு நடுவில் ரயில்வே ட்ராக் போகுது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் டாப் ஆங்கிள்லேருந்து ரொம்ப அழகாக இருக்கும். மலைக்கு நடுவில் அழகான ஒரு நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துலேயே இந்த ட்ரெயின் போகுது. நீ என் மேலே சாஞ்சிருக்க, அந்த நிலா நமக்கு மேலே இருந்து நம்மளை பார்த்து சிரிக்க. ஹவு ரொமான்டிக்ல அப்படின்ற மாதிரி ஜங்குக் காதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு தான் கண்ணுங்கினெல்லாம் செவர்க்குது. அவன் எதுவுமே ஆன்சர் பண்ணல. அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். சொட்டையாங் தான், ஜங்குக்கா நான் உன்னோட வீனஸாக இருக்கேன், நீ என்னோட மூணாக இருப்பியா அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கேட்க ஜங்குக் தான் புரியல. வீனஸ் மூணா அப்படின்னா? அப்போ நம்ம டேங் தான் அப்படியே மறுபடியும் அந்த நிலாவை பார்க்குறான். அந்த நீர்வீழ்ச்சி அவங்க க்ராஸ் பண்ண தண்ணி சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிது. நம்ம டேங் தான் அந்த நிலாவை கையை காட்டுறான். அந்த நிலா நீனா? நிலா பக்கத்தில் எப்பயுமே ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதோ அந்த பெரிய நட்சத்திரம், அதுக்கு பேர் வீனஸ்ன்னுவாங்க. நிலா கூடையே இருக்கும். அந்த மாதிரி நான் கூடையே இருக்கவா? ஸோ ஜங்குக்கு கண்ணுங்கென்னெல்லாம் ப்ளஷ் ஆகி அப்படியே ரெட் ஆகிட்டான். உன்னை பார்க்கும் போதும் அதே மாதிரி தான் இருக்க தெரியுமா? உன் முகம் பார்க்க நிலா மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கு. அதே மாதிரி மொத்த அழகையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உதட்டுக்கு கீழே ஒரு மச்சம். இதுதான் அந்த வீனஸ். ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அப்படி சிரிச்சிட்டு இருக்கான். அவன் அப்படி ப்ளஷ் ஆகிறதுலையே நம்ம டேங்க்கு நல்லாவே புரியுது. அவன் அப்படியே அவன் தலையை லைட்டாக பெண்ட் பண்ணி நம்ம ஜங்குக்கோட லிப்ஸ் கிட்ட போகிறான். அப்படியே அவனோட லிப்ஸுக்கு கீழே அந்த மோலில் அப்படின்ற மாதிரி அவங்களே கிஸ் பண்ண ஜங்குக்கு அவனோட லோயல் லிப்பை அப்படியே கடிச்சுக்கிறான். டேங் தான் ஒரு மாதிரி அந்த இடத்த லிக் பண்ணி அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறான்.
ஜங்குக் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான் டேங்கோட கண்ணுக்கு. ஜங்குக்கு டேங்க பார்க்கவே முடியல, ரொம்ப வெக்கமாக இருக்கு. நம்ம டேங்க பார்த்த மாதிரி லைட்டாக சிரிக்கிறான். ஜங்குக்கு எதுவும் பதில் சொல்லலை, ஆனால் ஜங்குக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு டேயாங் இன்டைரக்டாக ப்ரப்போஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜங்குக் பதில் சொல்லலை, ஆனால் டேயாங்க்கு புரியுது. ஏன்னா ஜங்குக் அவன் சிரிப்புலையே சரின்னு சொல்கிறான். டேயாங் தான் இன்னும் இறுக்கி கட்டிட்டு அவனோட கன்னத்துலேயே டேயாங் போதுண்டா, போதாது, இதுக்கப்புறம் எப்பயுமே இப்படி தான். ஜங்குக் சொல்ல ரொம்ப குளிருதில்ல. அப்போ நம்ம ஜங்குக் தான் டேங்கோட காது கிட்ட இல்லை, ரொம்ப வார்மாக இருக்கு, இப்போ தான் ரொம்ப வார்மாக இருக்கு. அப்போ நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்கடி இன்னும் இழுத்து கட்டி பிடிச்சி அவனோட ஃபோர்ஹெட்டில் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேட்சப்பாக அப்படி கிஸ் கொடுத்துட்டே இருக்கான். ஸோ அப்படியே அந்த 2 பேர் நிலாவை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ ஜங்குக்கு கையில் ஒரு மாதிரி சில்லுன்னு ஆரம்பிக்குது. டேங் தான் கையை அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்ருக்கான். ஸோ நம்ம டேங் தான் வாடா கம்பார்ட்மெண்ட் போயிடலாம், இங்கே இருக்கலாம், அங்கே போனால் இப்படிலாம் இருக்க முடியாது, வா எல்லாம் பார்த்துக்கலாம், இந்த டைமில் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க, ஏன் கவலைப்படுற வா அப்படின்ட்டு நம்ம டேங் தான் ஜங்குக்கை கூட்டிகிட்டு போகிறான். அப்படி தான் இருப்பேன் நான் கட்டி பிடிச்சிட்டு, வா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. இப்போ டேங் தான் அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு அவனோட சீட்டில் உட்காடுறான், நல்லா சாஞ்சு உட்காந்துக்கிறான். ஜங்குக் தான் இப்போ அப்படியே டேங்கோட 2 காலுக்கு நடுவில் அப்படியே உட்காரான். அவனோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்ச மாதிரி நல்லா க்ரிப்பாக சாஞ்சு படுத்துக்கிறான். டேங் தான் அப்படியே நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்ருக்கான். ஓய் என்ன ஓகேவா? சரி தூங்கலாமா? தூங்கலாம் அப்படின்னு மாதிரி ஜங்குக் சொல்ல, டேங் தான் ஜங்குக்கோட ஹேர் அப்படியே கொதி கொடுத்துட்ருக்கான். ஜங்குக்கும் அப்படியே டேங்கை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அந்த கண்ணை மூடுறான். டேங்குமே ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம்தான் நம்ம யோங்கியும் ஜிமினும் தான் ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. யோங்கி நான் கரெக்டாக தான் பார்க்குறேன்னாடா? கரெக்டாக பார்க்குறேன் ஜிமினா, பாஸ் அதான் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா இப்படி அந்த பையன்கிட்ட ஊழ்ந்துட்டாரு? ஐயோ ஆயமுறா, காதல் வந்தா சாதா மனுஷனை பைத்தியமாக்கிறோம், பாஸ் மட்டும் தப்பிக்க முடியுமா? அதெல்லாம் நல்லா சிக்கிக்கிட்டாரு, விட அது இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பார்ப்போம். அப்போ ஜிமின் தான் பாஸ் ரொம்ப லவ்லியாக தான் இருக்காரு, உனக்கு தான் லவ்னா என்னன்னே தெரியாது, நீ அதை பற்றி பேசாத சுகா. யாருக்கு தெரியாது, உன்னை துரத்தி லவ் பண்ணது நான். ஓ அப்படியா சார்? அப்போ நம்ம கல்யாண நாள் எப்போ சொல்ல? அது அப்போல்லாம் கேட்கக்கூடாதுரா. ஓ அப்படி கேட்கக்கூடாதா? சரி எப்படி ஃபஸ்ட்டு பார்த்தா அதை சொல்ல. என்ன நீ எப்படிலாம் கொஸ்டின் பண்ணுற? அப்போலாம் கேட்கக்கூடாது ஜீவனா. டேய் துரத்தி காதலிச்சல எப்படா ப்ரப்போஸ் பண்ண? டேட்டு சொல்கிறா. ஐயோ இவன்ட்ட மாட்டினா செத்தம் போல இருக்கே அப்படின்னு சுகா அப்படியே பெட்லேருந்து எந்திரிக்கிறான். இந்த பக்கம் ஜிமினுமே அப்படியே எந்திரிச்சிட்டு பதில் சொல்லாமல் எங்கடா போகிற அப்படின்னு கத்துறான். இப்போ ஆரம்பம் வந்து 2 பேர் வாயும் மூடுறான். என்னடா பண்ணுறீங்க? அப்போ நம்ம யூங்கி தான் இவன் தான் அப்படின்ற மாதிரி கையை காட்ட, ஜிமின் தான் இவன் தான் அப்படின்ற மாதிரி அவன் கையை காட்டுறான். ஸோ இப்போ ஆரம்பம் தான், டேய் உங்கள் 2 பேரும் யாரடா ஒன்றா விட்டது? எதுக்குடா ஏன்னா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? பாஸ் தூங்குறாருல அப்படி பார்த்துட்டு இந்த பக்கம் ஆரம்பம் அப்படியே பார்க்க நம்ம அவங்க தூங்கலை, முழிச்சு தான் இருக்கான். இவங்கள பார்த்து தான் முறைச்சிக்கிட்டு இருக்கான், சத்தம் போடுறாங்கன்ற மாதிரி. சாரி பாஸ் நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படி நம்ம பக் பண்ணிட்டு ஆரம்பம் தான் அப்படியே யூங்கியும் ஜிமினியும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். டேய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு?
பாஸ் லவ் பண்ணுறாரு, அதை சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இவன் லவ்வே பண்ணல, அதனால தான் இவனுக்கு எந்த டேட்மே ஞாபகம் இல்லை. என் கல்யாண டேட் எங்கன்னு சொல்லவன, டேய் அதெல்லாம் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுப்பாங்க. ஓ அப்போ என் பர்த்டே எப்போ அப்படின்ற மாதிரி ஜிமின் அடுத்தடுத்த தேதியை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஆரம்தான் ஜிமினா விட்றா, அதெல்லாம் அப்படி தான். அதுக்குன்னு ஃபஸ்ட்டு உங்களை 2 பேரும் ஒன்றா விட்டது தப்புடா. ஃபஸ்ட்டு நீ எப்படி இருக்காரு, நீ உன் புருஷன் கூட தானே வேலை பார்க்குற. ஏன் அவன் இப்போ கொஷின் கேட்டால் உன்னால் பதில் சொல்ல முடியுமா? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். ஓ அப்படியே ஆரம், சரி சொல்ல. நம்மளோட மேரேஜ் டேட் எப்போ? அது ஓகே மறந்துட்டேன். இல்லை மறக்கல. ஓ சரி, என் பர்த்டே எப்போ? அது ஜென்னு, அது அப்போ நம்ம இவங்கி தான் ஜிவின் காதில் இன்றைக்கி செத்தான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செத்தான் அப்படின்ற மாதிரி ஜிவின் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐஃபை பிடிக்கிறானுங்க 2 பேரும். மாட்டி விட்டுட்டு ஐஃபையா பிரித்து விட்டல அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்க, டேய் சொல்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்ருக்க. ஜெய்ஹோப் தான் இப்போ நடுவில் பேசிகிட்டே போயிட்டுருக்காரு அவர் ஃபோனில். இங்கே பாரு வைபி, நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்கிறேன்ல, உனக்கு மேலே அக்கறைன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீ இவ்வளோ நேரம் ஒரே குஷனை வச்சுட்டு ஏன்டா சண்டை போடுற? சண்டைலாம் இல்லை, நான் பாசமாக தானே கேட்குறேன். அச்சோ ஆமாம்மா, நீ ரொம்ப பாசமாக கேட்குற. எனக்கு தெரியும் என்னோட வைபி என் மேலே பாசமாக தான் இருப்ப. ஆமாம்ல, ஐ லவ் யூ ஜெய்ஹோப், ஐ லவ் யூ வைபி அப்படின்னு நீங்கள் இவர் கொஞ்சிட்டே போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஆரம்தான் இரு எல்லாரும் தான் மறப்பாங்க, ஏன் ஹோபா கூட மறக்க சான்ஸ் இருக்கே. ஹோபா டிடிஆர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அப்போ ஹோபா தான் அப்படி நின்ட்டு, என்ன வேணும் உனக்கு? டிக்கெட்டுங்க? அதெல்லாம் கொடுத்துட்டேன். ஓ கொடுத்துட்டியா, சரி போய் உட்காரு. அதனால் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு 10 இயர்ஸ் ஆச்சு. அப்பாடா 10 இயர்ஸ் ஆச்சா? உங்கள் கல்யாண டேட் என்ன? என்னோட கல்யாண டேட்டா March 9. ஏன்? அப்போ நம்ம ஜிந்தா அப்படியே பார்த்து முறைக்கிறான். இல்லையே, உங்கள் கல்யாண டேட் அப்போ கிடையாது. ஆரம், என் கல்யாண டேட் எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக தெரியும். என்னோட கல்யாண டேட் March 9 தான். இந்த ஜெய்ஹோப் எதை வேணாலும் மறைப்பேன். என் வைபி கூட நான் சேர்ந்தனால கண்டிப்பாக மறந்ததில்லை. அப்படி தானே வைபி? அதே தான். அப்போ வைபியோட பர்த்டே 11th டிசம்பர். அப்போ இதெல்லாம் கரெக்டான டேட் தானா? ஆமாம். நீங்கள் அதை மறக்கல? ஐயோ ஆரம், நீ என்ன பேசுகிற? எதை வேணாலும் மறக்கலாம், ஆனால் நம்ம லவ் பண்ணுற பர்சனோட பர்த்டே டேட்டு, அவங்கள மீட் பண்ண டேட்டு, கல்யாண டேட்டு, ப்ரப்போஸ் பண்ண டேட்டு, ஃபஸ்ட்டு டேட் போன டேட்டு, ஃபஸ்ட்டு கிஸ் டேட்டு, அப்புறம் நம்ம ஆரம்தான் அப்படியே ஹோபாவோட வாய் அப்படியே மூடுறான். இதுக்கு மேலே விட்டான் இவன் நம்மளை மாட்டி விட்டுருவான். ஐயோ என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் போங்க வேலையை பாருங்க அப்படின்னு மாதிரி ஆரம்பிப்பேன். இப்போ நம்ம ஜிந்தா பாத்தியா எல்லாத்தையும் மறக்கிற ஒரு ஹோபா. ஆனால் அவர் புருஷனோட எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிட்ருக்காரு. ஆனால் நீ அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் மூலக்காரன்னு சொல்லிட்டு பாஸ் அப்பப்போ சொல்லுவார். ஆனால் உன் ஹஸ்பண்டோட எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு இருக்க லூஸு அப்படின்ட்டு நம்ம ஜிந்தாடியே கொட்டிகிட்டு இருக்காரு. நம்ம ஜிம்மினுமே அப்படியே முறைச்சிட்டு அங்கேருந்து போயிட்டான். ஸோ அப்படியே அன்றைக்கி மார்னிங் ஆகுது. ஸோ சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர நம்ம ஜங்குக்கு அப்படியே கண்ணை முழிக்கிறான். அவன் நல்லா கம்ஃபர்டபுளாக நம்ம டேங்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சி தூங்கியிருப்பான். ஸோ டேங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறான். டேங்கிற மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு இருக்கிறத. ஐயோ கொஞ்ச நேரம் யாராவது கையில் படுத்தாலே பயங்கரமாக வலிக்குமே. நான் என்ன இவ்வளோ நேரம் மேலே படுத்துட்டேன்? ஐயோ சே ஜங்குக்கு அறிவே இல்லை உனக்கு. என்ன நீ இப்படி ஆகிட்டா? ஐயோ இப்போ உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கையெல்லாம் வலிக்கும். ஷோ என்ன ஜங்கு இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு யோசிச்சுட்ருக்கோம். நமக்கு இப்போ தான் ஒருத்தவங்க கிடச்சிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் இல்லாமல் இருந்துட்டோம். நமக்குன்னு லைஃப்பில் ஒரு பர்சன் வரும்போது இப்படியா ஹர்ட் பண்ணுவா? ஐயோ உனக்கு கை ரொம்ப வலிக்கும்ல, ஃபஸ்ட்டு எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி எந்திரிக்கிறான். இவன் படக்குன்னு எந்திரிச்சதும் டேங்க ஒரு மாதிரி எந்திரிக்கிறான். சாரி தெரியாமல்
தெரியாமா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோடு அங்கேருந்து போகிறான். ஸோ நம்ம தேங் தான் என்னாச்சு இவனுக்கு, ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கான்? ஒரு வேளை நைட்டு பண்ணதில் ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நினச்சிக்கிட்டானோ, ஒரு வேளை இதெல்லாம் டைமில் நடந்ததுன்னு சொல்லிடுவானோ, அப்படிதான் அது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டேங் அப்படியே எந்திரிச்சு வரான். ஸோ ஜங்குக்கை பார்க்குறான், அதே கதவு கிட்ட தான் நிற்கிறான். ஸோ டேங் தான் அப்படியே ஜங்குக்கா அது சாரி அப்படின்னு 2 பேரும் ஒரே நேரத்தில் சொல்ல, அப்போ டேங் தான் எதுக்குடா சாரி கேட்குற, அது அது நீ எது கேட்குற, நான் தான் சாரி கேட்கணும். இல்லை நான் தான் இல்லை டேங், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இறங்குறேன். எனக்குன்னு இது வரைக்கும் யாருமே இருந்ததில்ல. நேற்று கூட கையிலே தூங்கிட்டல, உனக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்கும்ல, நீ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பேன் நைட்லாம். ஏய் இதுக்கா சாரி கேட்ட? ஆமாம், நீ ஏதோ நேற்று நடந்ததை இல்லைன்னு. அப்படிலாம் இல்லை, அது வந்துட்டேன், அது ஜங்குக் ஐ லவ் யூ டேங் அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே டேங்க கட்டிக்கிறான். ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு அவன் சீக்கிரம் அப்படியே கிஸ் கொடுக்குறான். அது நேற்று நைட்டும் கூட நான் ஹோல் ஹார்ட்டடாக தான் இருந்தேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு டேங், எனக்கும் தான்டா ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கா. லைஃப் லாங் கூட இருப்பல்ல? இருப்பேன், இப்படியே ட்ராவல் பண்ணுவோம்மா. ஸோ அப்படியே நம்ம டேங் தான் ஜங்குக்கு அப்படியே அந்த டோரோட சாட்சி நிற்க வைக்கிறான். அவங்க 2 பேரோட ஐ கான்டாக்ட் அப்படியே கனெக்ட் ஆகுது. அங்கே அப்படியே சூரியன் அப்படியே வெளியே வருது. ஸோ அந்த வெளிச்சம் அப்படியே நம்ம டேங்கோட ஃபேஸ்லேயும் ஜங்கோட ஃபேஸ்லேயும் படுது. நல்லா மாதிரி பிரைட்டாக இருக்கு. டைரக்டாக சன்லைட் பட ஜங்குக் ரொம்ப அழகாக இருக்கான். டேங்குமே ஜங்குக் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரிகிறான். நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ஜங்குக்கோட ஹேரில் அப்படி ஒதுக்கிட்டு அப்படியே லைட்டாக அவனோட ஹெட்டை பெண்ட் பண்ண, ஜங்குக் அப்படியே அவனோட கையை நம்ம டேங்கோட கழுத்து பக்கமாக போட்டு அப்படியே கிட்ட இழுத்து அப்படின்ட்டு நம்ம டேங் ஜங்குக்கு அப்படியே 2 பேருமே லிப்ஸ் அப்படியே ஈட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ டேங் தான் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டோட ஜங்குக்கோட ஃபோர்ஹெட் அப்படியே சேர்த்து வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையை ரப் பண்ணிவிட்டு சின்னதாக சிரிக்கிறான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு தான் யாரோ பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ டேங் தான் ஒரு மாதிரி ஜங்குக் கூட இப்போ அப்படியே பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படியே நிற்க வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். பாஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே அங்கே தான் நிற்கிறானுங்க. என்ன பண்ணுறேன்னா ஏன் அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியலையா? அப்போ நம்ம ஜங்குக் தான் அட எல்னி அண்ணாவா சமோசா அண்ணாவா யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, டேங் தான் அவன் என்னோட பாடி கார்டு ஜென். எது நீ என்ன சும்மா பாடி கார்டுன்ற? ஜங்குக் நம்புடா, அவன் என்னோட பாடி கார்டு தான். பாஸ் இவ தான் இதுக்கப்புறம் நம்மளோட குட்டி பாஸா? ஆமான்ற மாதிரி தலையாட்டுறான் டேங். ஸோ நம்ம ஜங்குக் தான் இது அந்த பானிபூரி அண்ணா குரல் மாதிரி இருக்கு. அவன் பேர் ஜிமின், அவன் தான். இது சுகா, அது ஆரம், இவன் என்னோட பர்சனல் செக்ரட்டரி ஆரம். ஓ அப்போ அதெல்லாம் உண்மை தாண்டா மக்கு, புரிஞ்சுக்கொனக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா? ஏன் இவனை அத்தனை கெட்டப்பில் பார்த்தேன், அப்போ கூட உனக்கு தெரியல? அவன் 2 பேருன்றான், டக்குன்னு நம்புற? அது இல்லை, அவர் சமோசா விற்றாரு, இவர் அண்ணனை விற்றாரு. அட பாவி, மாறு வேஷமா? ப்ராடக்டை மாற்றி விட்டா வேற ஆளா? என்னடா நீ குழந்தைன்னு எனக்கு தெரியும், இவ்வளோ ஒன்றும் தெரியாத அப்பாவி குழந்தைன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிறான். இல்லட்டே என்னால் நம்ப முடியாது, நீ போய் சொல்கிற, நீலாம் அப்படி கிடையாது. ஸோ அப்போ நம்ம சுகா தான் சார் நம்புங்க சார்,
அவர் தான் கேடி குரூப்ஸோட சிஇஓ, அந்த குரூப்போட ஓனரே இவர் தான், அடுத்த வாரிசு. ஆ என்னது அப்படின்ற மாதிரி நம்ம உங்க கூட பார்க்க அவங்களுடைய சிரிச்சிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம். டேய் போங்கடா, நான் இவன் கூட இருக்கணும். ஆ சரி பாஸ் அப்படின்ட்டு அங்கேருந்து அவன் போகிறாங்க. இந்த பக்கம் டேங் தான், எல்லாத்தையும் மறந்துடு, இதுக்கப்புறம் நியூ ஆரம்பிக்கலாம். இருடா ஒன்று சொல்லணும். என்ன? நான் இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் தானே வேலை பார்த்தேன். எது? ஆ அந்த கம்பெனியில் ரொம்ப போராக இருந்துச்சு. ட்ராவல் கம்பெனி, ட்ராவலில் தான் வேலை கிடைக்கும்னு சேர்ந்தேன். அவனுங்க என்ன ஆஃபீஸில் உட்காரிச்சிட்டானுங்கடா. அட பாவி, இப்போ என்ன அவனுக்கு வேலை பார்க்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் இதுக்கப்புறம் ட்ராவல் தான் பண்ணுவேன். சரிங்க பாஸ் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சிரிக்க அங்கே தான் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி கொஞ்சம் மந்த்துக்கு அப்புறம்தான் ஹீட்டையும் அதான் ஹனிமூனுக்கு போகிறோம்ல. இப்போ என்ன இப்போவே என்ன அவன் கூட எத்தனை வாட்டி ஹனிமூன் கொண்டாடினாலும் எனக்கெலாம் பத்தாது. அதான் வீட்லேயே ஆச்சுல்ல, ஆச்சு தான். இப்போ ட்ரெயினில் ஒரு தடவை, அப்புறம் ஹோட்டல் ரூமில், மறுபடியும் ஏதாவது அவுட்டர் சைடில் போகலாம். போ அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம அங்கே ஒரு மாதிரி நம்ம ஜங்கு காதோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. ஸோ இப்போ மிஸ்டர் டேங், ஜிஹோப் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு டேங் அப்படி எழுந்திரிக்கிறான். அட டிடிஆர் சார் எப்படி இருக்கீங்க ஜிஹோப் சார்? நல்லா இருக்கா? என்ன செகண்ட் ஹனிமூனா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஹனிமூன் தான். அப்படியா? இதான் என்னோடய ஹஸ்பண்ட் வைபி. ஹாய், நீங்கள் இவங்க தான்டா நான் சொன்னனே ஹஸ்பண்ட்ஸ் 2 பேர், போனதோட ட்ரெயினில் சொல்லிக்கிட்டு இருந்தனே. ஐயோ டிடிஆர் சார், அது நாங்கள் கிடையாது, அது இன்னொருத்தவங்க, நோவா ஐரீன்னு. ஓ அப்படியா, சரி சரி. உங்கள் பேர் அவங்க ஜொங்குக்கும்ல? ஆமாம் அப்படின்ற மாதிரி ஜொங்குக்கு தலையாட்டுறான். அப்போ நம்ம வைபி தான். அவர் கொஞ்சம் அப்படி தான் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் மறந்துடுவார். அதெல்லாம் சொல்லாதடா. அப்புறம் டேங், நாங்கள் 6வது தடவையாக ஹனிமூன் போகிறோம். 6வது தடவை ஹனிமூனா? ஆமாம் 6வது தடவையாக போகிறோம். இவன் கூட எத்தனை வாட்டி ஹனிமூன் போனாலும் எங்களுக்கு பத்தாது. அப்போ டேங் தான் லைட்டாக சிரிச்சிட்டு, நானும் உங்களை மாதிரி தான் சார் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறப்பெல்லாம் ஹனிமூனு இல்லைடா, இப்படியே ட்ராவலிங்லேயே. ஸோ ஜங்குக்கு தான் சிரிக்கிறான். பாஸ் அவங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி 4 பக்கத்துலேருந்து வரானுங்க. ஸோ நம்ம டேங் தான், இன்னும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறதை ஸ்டாப் பண்ணலையா? அது எப்படி பாஸ், நீங்கள் மட்டும் ஹனிமூன் போகிறீங்க, நாங்களும் வரோம். அட பாவீங்களா, ஜங்குக் ஒழுங்காவா, இவனுங்கக்கிட்ட நின்னோம் அப்படி லவ் பண்ணிடுவானுங்க. ஸோ இப்போ நம்ம டேங் தான் எல்லாரையும் பிடிச்சி அங்கே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டு வந்துடுறான். ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே டோர் பக்கத்தில் நிற்க, டேங் தான் அப்படியே அவன் கிட்டே வந்துட்டு அவன் ஹெட்டோட அவன் ஹெட்டை அப்படியே சேர்த்து வச்சுட்டு, என்னடா இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் உன் கூட இப்படி லைஃப் லாங் ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டேங் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஜங்குக்கும் அழகா டேங்கோட மேலே சாஞ்சு அப்படியே அழகா நம்ம டேங்க பார்க்குறான். ஸோ அவ்வளோதான்டா, ஹாப்பி என்டிங். ஸோ ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்கடா. ஸோ வெயிட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், உங்கள் கமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் வருது, அதனால் தான் நான் லுமினார் ஸ்டார்ட் பண்ணல. லுமினார் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு கண்டினியூவாக போடணும், அதனால தான் இப்போ பண்ணல. எனக்கு செம் எக்ஸாம்ஸ் வருது. ஸோ அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்து லுமினாரை கண்டினியூ பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு 1 ஷாட் போட்டு கவர் பண்ண பார்க்குறேன்டா. ஓகேடா, டட்டா, பாய்.